வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்களே, டைம் வந்து எக்ஸாக்டாக ஒரு 4:30 இருக்கும்னு நினைக்கிறேன். 3:22க்கு எந்திரிச்சு 2 மணிக்கு அலாரம் வச்சு படுத்துட்டேங்க. ஸ்டாப் பண்ணிட்டு படுத்துட்டேன். சரியான தூக்கம், என்னென்னு தெரியல, அடிச்சு போட்ட மாதிரி. அப்புறம் கரெக்டாக பல்லை 3:22 எழுப்பிட்டு, ஆனால் 3:30 ஆயிடுச்சுப்பா அப்படி நம்ம டக்குன்னு குளிச்சு போட்டு கிளம்பி இப்போ எங்கே இருக்க அப்படின்னா நம்ம ஊர் விளக்கேற்றி வித்தங்கநாத ஈஸ்வர பகவான் கோவில் இருக்கேன். ஸோ நம்ம ஐயங்கோயிலில் இருந்து இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா எடப்பாடி சரவண மாப்பிள்ளையுடைய ஊருக்கு போகிறோம். நம்ம சேனாதி, நம்ம காந்தலூர் போனோம்ல, சேனாதி வந்து பயங்கர அட்ராசிட்டி கொடுத்துருந்தாப்பில்ல. ஸோ நம்ம சேனாதியுடைய ஊருக்கு தான் மக்களை போகிறோம். அவர் பேர் வந்து சரவணன். சேனாதி அப்படின்றது பட்டப்பெயர், சரிங்களா? ஸோ நம்ம சேனாதியுடைய ஊருக்கு போகிறோம். எதுக்காக போகிறோம் அப்படின்னா கெடா பொங்கல் வச்சுருக்கேன். அப்படி நான் ரொம்ப நாளாக யூடியூப் ஆரம்பிச்சிருந்து எனக்குள்ளே என் மனசுக்குள்ளே ஒரு ஏக்கங்க. ஏன்னா சேனாதியுடைய ஊர் பேர் வந்து எடப்பாடியில் தேவூர் பக்கத்தில் கல்லம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர். ரொம்ப சூப்பரான ஒரு ஊர். அது வந்து ஒரு கரடு பயங்கரமாக இருக்கும். சூரியமலை சொல்லி ஒரு மலை ஒன்று, அந்த மலைக்கு அடிவாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஊரே இருக்குது. அடிவாரம் ரொம்ப அடிவாரில் பக்கமாக இருக்கும், நல்லா இருக்கும், நல்ல ஒரு லொக்கேஷனாக இருக்கும். நான் போனப்போ நல்லா இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்ல இருந்தாலும் நல்லாயிருக்கும். அங்கே கலாச்சாரமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே பேச்சு வழக்கம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சரவணமாப்புடைய ஊர், அவங்களுடைய கலாச்சாரம், அவங்க எப்படி கெடாப்பங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நல்ல ருசியான கெடாக்கறியோடு நம்ம இந்த வீடியோ வந்து எடுக்கிறோம், சரிங்களா? சரி வாங்க மக்களே, கிளம்பலாம். 800 தான், இன்னும் சர்வீஸ் வேறு பண்ணலை. பட் இருந்தாலும் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அன்றைக்கே பார்த்தா ஆயிலெலாம் கண்டிஷனாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து இந்த ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கார் எங்கேயும் ஓட்டுறதா இல்லை, சர்வீஸ் பண்ணிட்டு தான் ஓட்டுறதா ஐடியா. ஸோ அதனால் எடப்பாடி மட்டும் ஒரு ட்ரிப் போயிட்டு இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் ஒரு போகிறதுக்கு 70 கிலோமீட்டர், வர மொத்தமாக 150 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க மக்களே. மக்கள்ஸ், ஃபைனலி கேஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. ஓகே மக்கள், 1000 அடிச்சிட்டோம். 18 லிட்டரு 39 சம்திங் காமிக்குது. 54 ரூபா கேஸ் ரேட்டு. ஆக்சுவலாக வந்து எங்கே நம்ம கொடைக்கானல் போகும்போது டேங்கை ஃபில் பண்ணுறது, டேங்க் ஃபில் பண்ணதில் கொடைக்கானல் மேலே ஏறிட்டு கீழே வந்துட்டோம். அது கொண்டாங்கி மலை வழியாக வந்து கீழே வந்துட்டு எங்கள் ஊரில் சும்மா ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டினேன், அவ்வளோதான். அப்புறம் இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு அடிச்சாச்சுங்க மக்களே. மேக்ஸிமம் தான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். மார்னிங் டைம் அந்த கூலிங் டைமில் வந்து கேஸ் அடித்தோம் அப்படின்னா, கேஸ் அண்டில் எந்த ஃபியூல் அடித்தோம் அப்படின்னாலுமே வந்து மைலேஜ் ஜாஸ்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ 1000 ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மக்கள்ஸ், நான் கேட்டேன் எத்தனை மணி வரைக்கும் பங்கு அப்படின்னு, 24/7 கேட்டேன். 24/7 இல்லை, நைட்டு 11 மணி, காலைல 5:30 மணி அப்படின்னா. பட் நம்மளுக்கு 4:30க்கெல்லாம் அழிச்சு விட்டா அப்படி அந்த பையன். ரொம்ப நன்றி அந்த பையனுக்கு. நம்ம போகிறது கெடா பொங்கலுக்கு, சும்மா போகக்கூடாது. ஸோ அதனால் பேக்கரிக்கு வந்துங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு 175. ஓகே 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 மக்கள், வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வண்டி எடுத்தோம் அப்படின்னா எங்கேயும் நிற்கிறதா ஐடியா இல்லை மக்களே. நேராக அங்கே போகலாம். இங்கே ஏன்னா அங்கே போனால் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னா கடை வெட்டி எல்லாம் தோல் உரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அட்லீஸ்ட் நம்ம சமைக்கிறதுனால எடுக்கணும். இப்போ நம்ம வந்து சோலார் தாண்டி ஈரோடு போகாமல் இதிலிருந்து வந்து பள்ளிப்பாளையம் போகிற ரோட் ஒன்று இருக்குது. அதில் வந்து வந்தோம் அப்படின்னா மாப்பிள்ளை வந்து பக்கண்டா, அதுலேருந்து மேப் போட்டு வந்துக்கோ அப்படின்னா மேப் அமுச்சு விட்ருக்கு அப்படி. ஸோ நம்ம அப்படியே இந்த வழியில் திரும்பியாச்சு. பள்ளிவாளையம் SPP பேப்பர் மில்லை தாண்டி போயிட்டு இருக்கோம் மக்களே. மக்கள் அடுத்து பாருங்க, இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிப்பாளையம், இந்த குமராபாளையம், இந்த 2 ஊருக்கு சென்ட்ரு, ஓகேங்களா? இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன். ஏன்னா சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களே, இங்கே கொஞ்சோண்டு நெல் வயல் இருக்குதுங்க. ஆனால் எங்கே பார்த்தாலும் எல்லாமே ஃபுல்லாக அந்த தறி இருக்குமல்லங்க, தறி தான் ஓடிட்டு இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரியா. அதாவது இந்த தறி ஓட்டுறது, சாயப்பட்டறைங்க கூட தெரில, பட் இந்த தறிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த பள்ளிவாளையம், குமராபாளையம், இந்த சரௌண்டிங், இந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸு. காலங்காத்தாலும் எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க தெரியுங்களா மக்களே. நம்ம தான் கிராமத்தில் யாரும் வந்துருப்போம் பார்த்தா இவங்க நம்மளுக்கு முன்னாடி எந்திரிச்சிடுறாங்க. இங்கே வளம் காலங்காத்தாலும் அந்த டெக்ஸுக்கு போகிற வண்டி போயிட்டுருக்கு. போகாதுன்னு நினைக்கிறேன், வண்டி எடுக்கணும். மக்கள் அவ்வளவுதான். இப்போ நம்ம பைபாஸ் வந்தாச்சு. இங்கேருந்துன்னா 16 கிலோமீட்டருங்க. மக்கள்ஸ், நான் அண்ணங்கிட்ட விசாரித்தேன். எனக்கு ஆல்ரெடி தெரியும், பட் இருந்தாலும் டவுட்டு கேட்டுக்கிட்டேன். இந்த தண்ணி எல்லாமே வந்து டேரெக்ட் மேட்டூர் டேம் இருக்கலங்க, அங்கேருந்து அப்படியே வர தண்ணி தான், காவேரி தண்ணி தான். எங்களுக்கு வரலாம் அது பார்த்தீங்க அப்படின்னா மேட்டூர் டேமுக்கு சம்மந்தம் கிடையாது, காவேரிக்கும் சம்மந்தம் கிடையாது. எங்களதெல்லாம் வந்து LPP, லோயர் பவானி சேகர் சத்தியமங்கலத்துலேருந்து வர்றது. இங்கே பாருங்க மக்களே, எப்படி ஜம்முன்னு வந்துக்கிட்டு இருக்குதா மேட்டூர் டேம் தண்ணி. இங்கெல்லாம் பாருங்கள் மக்களே, நல்லா பசுமையாக இருக்குதா. ஏன்னா வாய்க்கா பக்கத்தில் போகிறனால எல்லாம் நெல், கரும்பு,
அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்ல பசுமை. மக்கள்ஸ் நான் ஆக்சுவலாக ரூட்டு மாற்றி அப்படி போயிட்டேன். இங்கே பாருங்க, அங்கேருந்து வந்தோமா, நான் அதில் போயிட்டேன். ஆனால் வாய்க்காக்கரை ஒட்டி போகணுங்க, எங்கள் ஊருக்கு போகிற மாதிரியே. என்ன எங்கள் ஊர் வாய்க்காக்கரை வந்து கொஞ்சம் ரோடு கொஞ்சம் நல்லா இருக்குது மக்களே. இங்கே நடனா குண்டும் குழியுமா இருக்குது. இங்கே பாருங்களேன், அப்படியே வாய்க்காக்கரை ஒட்டியே தாங்க போயிட்டு இருக்கிறோம். நல்லா இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. தண்ணியுமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக தண்ணி இல்லை, ஆனால் எனக்கு ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாய்க்காக்கரை. நிறைய வாய்க்காக்கரை, நிறைய பனைமரம் நிறைய இருக்குதுங்க. இந்த ஏரியா நல்லா பனைமரம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அவ்வளோதான், இதுக்கு மேலே வாய்க்காக்கரை வாய்க்காக்கரை வரும் அதுக்கு மேலே வரும். கரும்பு நாட்டு சக்கரை தயாரிக்கிறாங்கல்ல, அங்கே ஆலக்கொட்டாய், அந்த ஆலக்கொட்டாய் ஓடிக்கிட்டு இருக்குது. பாருங்க, அண்ணன் காலங்கத்தால் அரைச்சிக்கிட்டு இருக்கிறாரு ப்ரெஷர் வச்சு. நான் சொன்னேன்ல மக்களே, மாப்பிள்ளை ஊர் வந்து ஒரு செமையாக இருக்கும், ஃபுல்லாக கரடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இது. வந்துட்டோம்ல, என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம்ல, கூகுள் பார்த்தாச்சு, சரியான ரூட்டில் தான் மக்களை நம்மளை கூட்டிகிட்டு வந்துருக்குது. செமைங்க. ஆஹா, கள்ளம்பாளையத்தை நான் எப்படி காட்டணும்னு நினச்சனோ அப்படி நான் காட்டிட்டேன். எஸ் மக்கள்ஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊர் இந்த ஊர். சரிண்ணா, அங்கங்கே ஃபுல்லாக பனைமரம், மேலே மேடு. இங்கே நிற்காம போனால் என்னால் வந்து இல்லை மக்களே, அங்கே லேட்டாலாம் ஆகாது, கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் மக்கள்ஸ் என்னங்க சொல்கிறதுங்க, பாருங்க மக்களே, சுற்றிலும் பாருங்க மக்களே, எத்தனை பனைமரம். வா, எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஊர் மக்களை இந்த ஊர். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து இன்ட்ரோவேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு சரியா வரல, தனிமையில் வாழ்ந்தவன். சரிங்களா, தோட்டத்துக்கால நான் வந்து ஒரு வெளியூர் போய் தங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அப்படின்னா அது இந்த ஊர் தான். அது வந்து சரவண மாப்பிள்ளை கூட தான். நான் தான் சரவண மாப்பிள்ளை நானும் முதல்ல திக் ஃப்ரெண்ட்ஸுங்க, ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அந்த மாதிரி ரொம்ப ஒரு அட்டாச்சாக இருந்தால் அப்புறம் காலப்போக்கில் எல்லாமே கொஞ்சம் பிரிவினைனா அது அப்படியே அதெல்லாம் சொல்லவே முடியாது. அது உங்கள் லைஃப்பில் நிறைய நடந்திருக்கும். நல்ல நண்பர்களாக இருப்பீங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கால சூழ்நிலையில் அவள் ஒரு பக்கம் போயிடுவான், நம்ம ஒரு பக்கம் வந்துடுவோம். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காந்தலூர் ட்ரிப்பில் சரவணை இணைஞ்சு இப்படி வந்து திரும்ப அவங்க ஊருக்கு வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. இதெல்லாம் ஏரியெல்லாம் போயிருக்க மக்களே. அதுக்கு மேலேலாம் உட்காந்து அப்போல்லாம் சரியான என்ஜாய்மெண்ட்டு. பா, சரி ஓகேங்க மக்களே, வாங்க கிளம்பலாம். ஓகே மக்கள்ஸ், ஃபைனலி ரீச்சடு மாப்பிள்ளையுடைய வீடு, அந்த காலத்து வீடு. பாப்பாலாம் பாருங்கள், பூண்டும் இஞ்சியும் தொளிச்சிட்ருக்காங்க. சரி ரைட்டு, சரி வாங்க போகலாம். மாப்பிள்ளை ஆக்சுவலாக கோழிக்கு தீனி ஓட்டு, மாப்பிள்ளையோடைய சாலை வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து அந்த பக்கம் இருக்குதுங்க, அது தனி. கோழி தீனி விட்டுருக்கேன்டா, வாரண்டா நீ முன்னாடி போடா அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளுடைய அண்ணாருடைய ஒய்ஃபு, மாப்பிள்ளைக்கு அண்ணி. ஸோ கிளம்பியாச்சு. மாமா இருக்கார் பாருங்க, இல்லை மாமெல்லாம் தெரியும். எனக்கு ஊரில் பொங்கலா இல்லை? எத்தனை நீங்கள் மட்டும் வைக்கிறீங்களா? இல்லை ஆமாம், இப்போதான் மாமா வரேன். நல்லா இருக்கீங்களா? ஓகே மாமா, சரிங்க மாமா, பாட்டுறேன். ஓகே 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 சரி வரேங்க. ஆமாம் ஆமாம், எதனால் ஆன் பண்ணிட்டே இருக்கேன் நமக்குள்ளே, அப்போ தான் அவர் ஸ்லாங்கில் பேசுவார், நல்லா இருக்கும் இந்த ஏரியா ஸ்லாங்கு. சரி ரைட்டு, இது நம்ம மாமா வீடு தான். என்னக்கா? ஓ, கல்யாணம் முடிச்சு வந்திருக்காங்களா? ஆஹா, சரி 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 சரி, புதுசாக கல்யாணம் ஆகி வந்திருக்காங்க மக்கள். வீடியோலாம் என் சேனல் பார்த்துருக்கீங்களாக்கா? அப்படியா? சரி 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 சரிங்க. இதெல்லாம் மானம் பார்த்த போதுமையாக்கா? எனக்கா வெட்டிட்டு வந்துட்டாங்களா?
ஓ சரி சரி, ஒன்றும் தப்பு இல்லை. கிடா வெட்டுறது எடுக்க முடியாது. இதெல்லாம் பருப்பு தானே? பருப்பு செடி. மழை பெஞ்சா மட்டும் வெள்ளாம மாமா மக்கள்ஸ் இங்கே வாருங்க மக்களே, கிடா வெட்டி கொண்டாந்துட்டாங்க மாப்பிள்ளை. மக்கள்ஸ் முன்னாடி அந்த ஆரஞ்சு வெட்டி வந்து சரவணவி அண்ணன், பின்னாடி பணியில் வந்து சரவணன் தம்பி தான் நிற்கிறான் பாருங்க. சேனாதி மக்கள்ஸ் அடுத்த கட்டமாக தேக்கு மரத்தில் வந்து போட்டு கிடாய் போட்டு உரிக்கிறதுக்கு பாருங்க தலை கவுத்து எடுத்து போட்டுட்ருக்காரு. கீழே போடுறா, கீழே இருந்து கீழே போகும் போயிட்டு போகலாம். அண்ணமே கிடா வெட்டினது நீங்கள் உள்ளூர் நீங்கள் படுத்து வெட்டிக்கிறீங்களா? சரி சரி. ரைட் மக்கள்ஸ், அப்படித்தான் நீ தோலை உரிச்சு கறி வெட்ட வேண்டியதான். உரிக்கிறான்டா அஜித்து. பரவாயில்ல, தண்ணி தொட்டு தொட்டு கீழே வேணால் தண்ணி வச்சுருக்கான் பாருங்க மக்கள். தண்ணி தொட்டு தொட்டு அப்படியே வச்சு சவை கிழிக்கிறது தான். சவையும் ஜதையும் தனியாக கிழிக்கணும். அவ்வளோதான், மாமனங்காலத்தில் இறங்கிட்டாரு மக்கள். அடுத்த கட்டமாக தலை கறுக்கிறதுக்கு வரேன். மேக்ஸிமம் இந்த லைன் எல்லாமே வர காப்பி தான். அப்படியா? ஓகே ஓகே, இன்னைக்கு தான் பார்க்குறேன். புதுப்பட்டி தானே? மக்களை சரவணன் கூட பிறந்தது மொத்தம் 3 பேர். சரவணனோட சேர்த்து 4 பேர். ஒரு அக்கா, ஒரு அண்ணன், ஒரு தம்பி. ரைட். என்னங்கம்மா? ஆமாம், கறி வெட்டுறதுக்கு வந்தாங்கன்னா சோறு வச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இங்கே செம்பிளி கடையெல்லாம் இருக்கிறது இல்லையாம்மா? எல்லாமே நம்பேரி ஆளினால் பொட்டை குட்டி வெட்டுவாங்க. மக்கள் சட்டுத்து பாருங்க, வாண்டுகள் பாருங்க மக்களே, தலையை தூக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் இங்கே பாருங்க, காது வந்து சாப்பிடுவாங்க. பாருங்க மாப்பிள்ளை பிச்சு கொடுக்குறான் பாருங்க மக்களே. கெடா கறி காது, சரி கெடா தலை காது. இன்னும்மா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மக்கள். தலை கறுக்கும்போது அந்த காது வெடிச்சோம்னா பிச்சு சாப்பிடலாம், அப்படியே பிச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும் மக்கள். அடுத்த கட்டமாக வந்து நம்ம வீட்டில் நம்ம செய்வோம் இல்லைங்க, வெங்காயம்லாம் வறுத்து மிளகு சாந்து ரெடி ஒன்றும் இல்லை, அதுக்கு தான் அக்கா வெங்காயம் வறுத்துட்டு இருக்குது. அங்கே வறுத்து வச்சுருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துட்டு இருக்கிறாங்க. இங்கே நான் சொன்னல மக்கள், இங்கே வந்து கோமணம் தான். வயசானவங்க கோமணம் தான். வயசான ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆயிடுச்சுனால 40-50 வயசுனால கோமணம் கட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. அதான் இது பழைய வீடு. 40 கட்சிட்டு அந்த அவனுக்கு அப்புறம் பையன் சரிங்க 50 பேர் வெட்டு வந்துருக்கிறான் மூத்தவன். சரிங்க, அவன் 4 இருக்கு அப்படி இருக்கிறான். அதான் உங்கள் பேர் என்னங்க? என் பேர் சுப்புரு. என்னங்க? சுப்புரு. சுப்புரு. ஓ ரைட்டுங்க. அடுத்து பாருங்க மக்களே, பிச்சுவாக்கத்தி இருக்குது இல்லைங்க, அந்த பக்கம் போய் பேசிட்டு வந்தேன். அதுக்குள்ளே பிச்சுவாக்கத்தியில் மாம்சு பாருங்கள்லாம் தனியாக ஈஞ்சு போட ஆரம்பிச்சிட்டாரு. சதை தனியாக போட்டுங்க பாருங்க, சதையை பாருங்க மக்களே, ஜம்முன்னு பா. இன்னும் துடிக்குதுங்க மாம்சு, இன்னும் இப்படி துடிக்குது. ஏன் பாருங்க மக்கள், எப்படி துடிக்குது பாருங்க. அதான் அங்கே வாரு மாப்பிள்ள எப்படி துடிக்குது பாரு. மாப்பிள்ள எத்தனை வடிக்கிறியா? 5ஆவது வடிக்கிறியா? கெடா தலையை கருக்கி பாருங்க மக்களே என்ன வேலை பண்ணுறானுங்கன்னு. அவ்வளோதான் மக்களே, எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்துட்டாங்க கையில். நம்ம ஆள் மட்டும் டிபிக்கி கொடுத்துட்றியா? வேலை மலமெல்லாம் அப்போ இறங்க வேண்டியதானே? கொஞ்சம் ரெஸ்ட், அவ்வளோதான் ரெஸ்ட்டு. நாளைக்கு இறங்குவியா? அதான் ஈஞ்சி போடுறது. மக்களை மாமா வந்து ஈஞ்சி போடுறாரு, மாப்பிள்ளை வெட்ட ஆரம்பிச்சிட்டான். மாம்சம் அங்கே குடல் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்மால் வந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு சரவணன், மேற்பார்வையாளர். சப்பா வாருங்க இருந்து இடம் தெரியாமல் மாம்சம் பண்ணிட்டார். எல்லாம் நீட்டாக சதையை மட்டும் அறிஞ்சு விட்டார்.
இப்படி பண்ணும்போது வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இதை போட்டு அப்படி வெட்ட முடியாது. எதுக்குமா அதான் மாமா அப்படியே மேலே அரேஞ்ச் போட்டு அவ்வளோதான் மாமா. நீட்டாக பண்ணிட்டாரு. அவ்வளோதான் மக்களே, மாம்ஸ் காலத்தில் இறங்கிட்டாரு. இனி படன்னு வேலையாயிரும். சூப் எலும்பு பொரியலும் பெரிய எலும்பு போடுறாச்சு இது போடுறோம் பாருங்க. இப்போ போடுறாரு பாருங்க சூப் எலும்பு. முன்னாடியே பாரு ஒரு இதான் சூப் எலும்பு மாமா காலையில போட்டு வச்சிருக்காங்க. எடுத்து காட்டியப்பில்ல செமையாக இருக்கும். இது எப்படியோ ஒன்று அந்த கிடக்கரில் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துன்றவனே. மகளே, அடுத்து நம்ம சேனாதியுடன் பயணம் போகலாம். கிடைக்குங்க இல்லை 1-2 செலவெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பாங்க அது வாங்குறதுக்காக. மக்களே, மாப்பிள்ளையோடைய ஊர் வந்து மாப்பிள்ளையோடைய ஊரை வச்சு என்னது நாடோடிகள் 3 படம் எடுக்கலாம் போல. அப்பளே பார்த்த காதல் ஜோடிகள் வந்து ரன்னிங்க இங்கே தான் வந்து அடைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, அது வந்து நம்ம எடப்பாடியிலேயே ஆதி காலத்துலேருந்து மலையடிவாரத்தில் இருக்கார் வெள்ளூட்டு பெருமாள் கோயில். ஓ, இங்கே வெள்ளூட்டு பெருமாள் கோயில் இங்கே இருக்கு. அது என்ன கேட்டிங்கன்னா, அது ரொம்ப விசேஷமான நல்ல ஒரு பிரத்யேகமான ஒரு சாமி. அது எல்லா பக்கம் இருந்து வருவாங்க. புரட்டாசியில் தான் அதுக்கு 5 கிழமையுமே புரட்டாசி மாதம் விசேஷம் சனிக்கிழமை 5 கிழமையுமே அவ்வளோ ஒரு விமர்சையாக இருக்கும். என்ன வேண்டதில் வச்சாலும் சரி கண்டிப்பாக அதுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அங்கே தான் கல்யாணமா? கண்ணால் மட்டும் இந்த ஓடி போய் காதல் திருமணம்ன்ற ஜோடிங்க. காதல் திருமணம் இந்த கொங்கு பெல்ட்டில் இந்த 5-6 டிஸ்ட்ரிக்டில் விவரம் தெரிஞ்ச 3/4 பேர் இங்கே என்ன மெயின் இங்கே வெள்ளூர் திருமாவேலி தான். இங்கே தான் கல்யாணம் நடக்கிறது. எல்லா சமூகத்தாளுகளுமே வந்து பண்ணுவாங்க. எல்லா சமூகத்தாளுகளுமே ரன்னிங்னா இங்கே வந்துடுறது. ரன்னிங் அதே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாத வந்து அது பிரச்சனை மாதிரி தெரிஞ்சாலும் அது சுமூகமாக முடிஞ்சது. இதை பார்த்து நிறைய பேருக்கு மேலுமே ஏன்னா அவர் அவ்வளோ ஒரு விசேஷமான அவரா? ஆமாம். சரி, அவர் போய் பார்த்துடலாம். சாயந்தரம் போயிடலாம். அது ஆதி நாராயணன் அவ்வளோ ஒரு அமைப்பாக இருப்பார். அந்த மலை அடிவாரத்துக்கும் அவர் உட்காந்துருக்கிற அமைப்புக்கும் அவ்வளோ ஒரு அமைப்பமாக இருக்கு. ஓகே ஓகே. ஒன்றும் இல்லை, இப்போ நான் மொட்டை அடிச்சிருக்கிற காரணம் இப்போ மொட்டை அடிச்சிருக்கிறியா? அடித்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த புரட்டாசி மத வாரத்திலேயே விழுந்துட்டேன். சாமி 3ஆம் வாரம். ஆமாம் மக்களே, நம்ம இது காதலூர் போயிட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறம் சரவணனுக்கு சம்பவம் ஆயிடுச்சு. கீழே விழுந்துட்டான் பயம் இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இங்கே போனோமாடா. ஆமாம், அதுக்கப்புறம் பட்டாசு கடை. மாமா வணக்கம், நல்லா இருக்கேன் மாமா. வரேன் மாமா. நன்றி மாமா. ஓகே ரைட்டு. அப்போ நான் பேர் என்ன மறந்து வச்சு உதயா. உதயா மாமா. மாட்டு உதயா. இவர் வந்து ஒரு காலத்தில் குமராபாளையம் டு ஈரோடு கேபிடி பேர் போன பஸ்ஸு. கேபிடிக்கு எங்கே பிடிப்பாங்க பஸ் ஓட்டினாரா? பஸ்ஸு டிரைவரு எப்பயுமே வந்து மில்லுக்கு வண்டி ஓட்ட போகிறாரு. அதான் மாப்பிள்ள இதெல்லாம் மில்லு வண்டி தானே? மில்லு வண்டி தான் இதெல்லாமே. அங்கே பரவலிங்கன்னா அத்தனை மில்லு இருக்குது அந்த அந்த சரௌண்டிங் பூரா. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேயே மெயின் ஸ்பின்னிங் மில்லுன்னா அது வந்து வெப்பட சர்க்கிள் தான். அந்த தறியிலிருந்து எங்கேனா பள்ளி வளையத்தில் ஆரம்பிச்சது. நான் வந்த வழி பூரா இல்லை. அதான்டா வீடியோ கூட எடுத்துட்டு வந்தேன்டா நான். நாமக்கல்ல மெயின் பிளேஸ் வெப்படை தான். மாப்பிள்ளை கொஞ்சம் ரன்னிங் போக ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டில் கேட்காது. மக்களை போகிற வழியிலிருந்து திரும்ப யூட்டன் போட்டு ஒரு பக்கம் போகிறேன். அங்கே ஒரு அழகி ஏறி பார்த்தோன்னா மாப்பிள்ளை கையோட ஒரு ஷூட்டை போட்டு போயிடலாம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வாத்து பறக்கிற வாத்து தானே மக்களே. பாருங்க எப்படி பறக்கும் பாருங்க. பயங்கரம் பறக்குங்க மக்களே. ஹைட்டும் பறக்கும். மீன் நிறைய இருக்க மாட்டிருக்கு.
டன்னு எடுத்துருக்கு 2 எடுத்திருக்கா ஊருக்காரத்தை மாமா தான் எடுத்திருக்காரு. இது என்ன தீனியெல்லாம் இல்லை முட்டைக்கோசில் போடுவீங்களா இருக்கு முட்டைக்கோசு அன்னைக்கு தான் மேட்டுப்பாளத்துலேருந்து பாரு மக்களே முட்டைக்கோசு குச்சிக்கிழங்கு அன்னைக்கு தான் மேட்டுப்பாளையம் போய் அங்கே எடுத்துகிட்டு வந்து ஒரு 10 டன்னாட்ட இறக்கி இப்போ இது லீஸ்க்கு எடுத்துருக்குதா கோலா வருஷம் குத்தகை ஓ இங்கே பாருங்க மக்களே நல்லா பெரிய ஏரிங்க இது இதாட முடியாது அங்கே இன்னும் தொடர்ச்சி அங்கே போகணும் இன்னும் 1 கிலோமீட்டர் அங்கே போகணும் இது பெரிய இப்போ மீன் குஞ்சு வெளியே வாங்கி விட்டுருக்குதா உள்ள ஆமாம் வேணும் மெயின் ஜிலேபி ரோகு அப்புறம் பாறை கட்லா இதெல்லாம் என்னைக்கு பிடிக்கிறது இது இப்போ கிலோ கணக்கில் விற்கிறாரா பிடிச்சி விற்கிறாரா ஆமாம் அவ்வளோதான் இந்த மாதம் என்ன கார்த்திகை மார்கழி அடுத்து தைக்கு எடுத்து தான் மார்கழியா மார்கழி தை அவ்வளோதான் இன்னும் 2-3 மாதம் வரப்போ எல்லாம் பெருசாக்கும் இப்போயே நல்லா இந்த சைஸுக்கு நல்லா இருக்கும் இப்போ வைக்கிறாரா இல்லை இப்போ இன்னும் பிடிக்கல ஆரம்பிக்கல மீன் வந்து சரி பிடிக்கிறப்ப சொல்ல ஒரு வீடியோ பண்ணிடலாம் கட்டாயமா மாப்பிள்ள சொல்லு மாப்பிள்ள மறந்துடாம சொல்கிறேன் கண்டிப்பாக நான் வரேன் இது வந்து ஒரு பல்காக நம்ம ஒரு 10 கிலோ எடுத்து அங்கே போஸ்ட் நிறுத்தி அட்டை போட்டுருக்கு பற்றி ஆமாம் நேரம் பழைய கிரவுண்டு ஸ்டேடியம் மாதிரியே இருக்கும் மண்ணளித்தாங்க மகள்ஸ் பாருங்க மகளே மாப்பிள்ளுடைய ஊர் அதாவது இங்கே எல்லாமே பசுமை தான் சரிங்களா இதுக்கப்புறம் எல்லாமே பசுமை தான் மாப்பிள்ளை ஊர்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரடு ஸ்டார்ட்டு உள்ள போய் பார்க்குறான் இருக்காரா இங்கேயே எல்லாம் தங்கிட்டாரப்பா ஒருத்தர் டீ கடைக்கு போகலான்னு வந்தான் சரி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் ரைட்டுங்க மாம்சை எடுத்து கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பியாச்சு இல்லை பார்த்தா 6 மணிக்கு எடுத்தான் இன்னும் ஒரு கடாய் தான் அப்புறம் அது பெரிய கை உங்களாட்ட பெரிய கையா இருந்தால் பண்ணலாம்ப்பா சிம்பிளான வேட்டி போத ஆளுக்கு 2 எலும்பு வச்சா போதாதான் மக்கள்ஸ் இங்கே வாருங்க மக்களே செமையாக இருக்குது சூரியன் அங்கே அடிக்கிற சூரியன் இங்கே பாருங்க எங்கே தெரியுது பாருங்க தண்ணியில் தெரியுது நெக்ஸ்ட்டு படுத்துருந்த மாம்சம் எழுப்பிக்கிட்டு கிளம்பியாச்சு அப்படியே போயிட்டு டீ ஒன்று சாப்பிட்டு அப்படியே செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு வரலாம் செலவான வரேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அது என்ன சொல்கிறாங்களே தெரியல நெக்ஸ்ட்டு இந்த இடம் பாருங்களேன் அவ்வளோ அருமையாக இருக்குது இதை ஒரு அரசில் போட்டு டூரிஸ்ட் மாதிரி விட்டு இங்கே மீன் கடாய் போட்டு விட்டு மீன் சில்லின்னு சொல்லி இது பண்ணோம்னா செமையாக களை கட்டலாம் அருமையான ப்ளேஸு போகலாம்ல ஓகே மக்களே ஃபைனலி செட்டிப்பட்டி இந்த ஊர் பேர் வந்து செட்டிப்பட்டி அரசராமணி செட்டிப்பட்டி மக்கள் இங்கே பாருங்க இங்கெல்லாம் கறி வெட்டுறது பாருங்க எப்படி கறிக்கடை பாருங்க எப்படி டிஃப்ரெண்ட்டாக மாப்பிள்ள அதோட ஒரு ரவுண்டு இங்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாம் கூறு கறியாக இருக்குது ஓ கிலோ கணக்கு தான் ஆனால் அப்படியே ஓப்பனாக வச்சுக்க பாருங்க எல்லாம் நெடுவு கறிக்கடை தான் பாடுறா வாங்கி வெட்டுறது தான் என்னப்பையா எல்லாம் ஓப்பன் பிளேஸில் கறி கடைங்க பண்ணிக்கிறியா அது என்னடா 1 2 கடை இல்லைடா 3 கடை இது கறி கடை இது நாங்கள் யாட்டு கடை கடை மூளைப்பாதை தான் ஃபேமஸு தண்ணி நீ வறுவில் எடுத்து வறுவலாகவும் இருக்கும் நீ எடுத்து கொடுத்து அங்கேயே வறுத்துக்கலாம் ஆனால் நல்லா எங்கடா மாமனை காணன்னு பார்த்து கரெக்டாக வந்துட்டாருங்க ரைட் மக்களே ஆல்ரெடி சரவண வீட்டில் டீ குடிச்சாச்சு முட்டை போட நினைக்கிறேன் பச்சி இது டீ கடையில் பாருங்க நல்ல கூட்டம் எடுமாப்ல ஏதோ ஒரு பலர் எடு முட்டை மாட்டாடு முட்டை மாட்டாடு பல ஜம்முன்னு இருக்குதாடா பலகாரம் பச்சி ஒன்று எடுமாப்ல நீயே வந்து இருக்கிறாடா நம்மளுக்கு வேலையே எல்லா வேலையும் பெப்பர் போடு மகளே வேறுங்க முட்டை போனாலும் பெப்பரு போண்டா மகளேங்க பாருங்க ஜம்முன்னு மாப்பிள்ளை பாருங்க பொடியை போட்டு கொடுத்தான்
ஜம்மு இருக்குதுங்க. அந்த பொடி மாப்பிள்ளை அந்த பொடி தூவுனால அருமையாக இருக்குது. எங்கள் ஏரியாவில் டீ கடை இவ்வளோ கூட்டம் பார்க்க முடியாது. இங்கெல்லாம் கூட்டம் அடிக்க மக்கள் தொகை அதிகமாக இருக்குதுங்க. இங்கெல்லாம் நிறைய இருக்காங்க. வணக்கம் தலைவர். அருமையாக இருக்குது மக்கள். அடுத்து பாருங்கள், நம்ம சப்ஸ்கிரைபரு அண்ணன் கரெக்டாக யூடியூப்காரர் தானே அப்படின்னாரு. நம்ம ஊர்னா எடப்பாடி. எடப்பாடி ஓகேண்ணே. மக்களே, முட்டை போண்டா செம்மையாக இருந்த காரணத்தினால் 2வது முட்டை போண்டா. மக்கள், நம்ம அண்ணனை முட்டை போண்டா சாப்பிட சொன்னால் இல்லைங்க மாமனார் வீட்டுக்கு வந்திருக்கேன், அங்கே கறியிட்டு இருக்குது அப்படின்றாரு. ஓகே, நம்ம என்ன வேலைண்ணா? என்ன வேலைங்க? டெக்ஸ்டைல். ஓகே, டெக்ஸ்டைல் சொந்தமாக வச்சுருக்காராம்மா. ஓகே, முட்டை போண்டா செம்மையாக இருக்குதுங்க. அந்த பொடிக்கும் அதுக்கும் நிறைய கண்டென்ட் இருக்குது மகளே இந்த ஊரில். நான் எங்கள் ஏரியா கமிஷனில் உண்மையாலும் சொல்கிறேன், இந்த கருதிங்கிற மேட்ருக்கெல்லாம் எங்கள் ஏரியாலாம் சும்மா சின்னதாக சுஜிப்பி தான். எப்படி தென் மாவட்டம் மதுரையெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த பக்கம் இந்த எடப்பாடி லைனில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பட்டையாக சாப்பிடுவாங்க. ஒவ்வொன்றுமே சூப்பராக இருக்கும். அவங்க அந்த கறி செய்கிற விதமே பண்டிகறியிலேருந்து ஆட்டுக்கறியிலேருந்து எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. பண்ணலாம். இப்போ ஒரு நாள் இப்படியே பார்ப்போம் என்னென்ன கண்டென்ட் அமைதுன்னு தெரில. பார்ப்போம். அடுத்து மெதுவோட வந்துருச்சு. நான் 2வது முட்டை போட்டா வாங்கிட்டேன். மக்கள், சரான வீட்டில் பார்த்தா வர காப்பி குடித்தேன். இருந்தாலும் ஒரு ஆஃப் டீ, ஏன்னா எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டதுக்கு அது எண்ணெய் வந்து டைல்யூட் ஆகிறதுக்காக ஒரு ஆஃப் டீ. ஆஹா, டீனா இப்போ இருக்கணும், குடிச்சிட்டு வச்ச மாதிரி இருக்கணும். நல்லா இருக்குதா? அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க மக்களே. அவசரப்பட்டு ஆஃப் டீ சொல்லிட்டேன் மக்களே. டீ செமையாக இருந்துச்சு மகளே. நெக்ஸ்ட்டு மாப்பிள்ளை சொன்னேன், இங்கே வந்து அப்பத்துக்கு எப்போ தான் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலந்தலை, கொத்தமல்லி தலை எல்லாமே ஆல்ரெடி நறுக்கி வச்சுருக்கிறதால இல்லை, அப்பத்துக்கப்போ இன்ஸ்டண்ட்டாக நறுக்கி பலகாரம் போட்டுக்கிட்டே இருக்காங்க மகளே. பரவாயில்லைங்க, நல்ல பேக்கரி, சூப்பரான பேக்கரி. ஆனால் பேக்கரி நடத்துறது வந்து ஒரு சந்தோஷங்க. எனக்கு பேக்கரி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப நாளாக இருக்குது. ஒரு பேக்கரி ஒன்று போடணும் அப்படின்னு. அண்ணன் பாருங்க, ஓனர் பாருங்க, டீ குடிச்சிக்கிட்டே பலகாரம் போட்டு எடுத்து வச்சுட்ருக்காரு. அவ்வளோதான் மகளே. பாருங்க, இதெல்லாம் எடுத்த ஒரு பக்கம் வேஸ்ட்டெல்லாம் தனியாக வச்சுட்டு நல்லா ஜம்முன்னு மெயின் கீரை மட்டும் தான் இருக்கிறாரு. பரவாயில்ல. இதைத்தான் வந்து இந்த போண்டாவுக்கு போடுவாங்க போல், கீரை போண்டாவுக்கு. ஒரு போண்டா சாப்பிட்டு பார்த்துருவோமா? அண்ணன் கீரை சீவராக பார்த்து எனக்கு சரி சாப்பிட்டு பார்த்தோன்னு ஆசை வந்துருச்சு மக்களே. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. பலகாரம்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க, எல்லாமே வேறு லெவல் இருக்குது. குறிப்பாக அந்த முட்டை போட அந்த பொடி போட்டு சாப்பிட்ட மாதிரிங்கன்னா மறக்கவே முடியாது, அருமையாக இருக்குது. அவ்வளோதான் மக்களே, கடைக்கு போயிட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து வந்திருக்கிறோம். எல்லாம் வெட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் இங்கே பாருங்க மக்களே, நம்ம போயிட்டு வரதுக்குள்ளே கறியை வெட்டி ஒரு பீஸு கூட இல்லை, எடுத்து எல்லாம் வெடிச்சிட்டாங்க. ரைட்டு, வெடிச்சு சமையல் பண்ண ரெடியாக இருக்குது மக்களே. எண்ணெய் கிடாக்கறியை வறுக்க போகிறோம். எங்கே போல கிடாக்கறி காணா? கிடாக்கறி உள்ளே போயிடுச்சா? நான் கூட சாப்பிட்டீங்கன்னு நினச்சேன். சாப்பிட்றது 6 பேக்ஸ். அது எதுக்கு? ஓடு தகிட அவ்வளோதான். கலர்லாம் ரைட். அடுத்து மஞ்சத்தூள் மக்கள்ஸ். என்ன பண்ணுறதுக்கு என்ன? நெக்ஸ்ட்டு உப்பு பார்த்து போட்டு எந்த சைடு வருது மக்களே? நம்ம பண்ணுவோம் அதே மாதிரி வருங்க. மாப்பிள்ளையும் வந்து நம்ம வந்து இந்த பெச்சிட்டும்பா நாங்கள் ரட்டுன்னு சொல்லுவோம். அப்புறம் போர்வையெல்லாம் சொல்ல மாட்டோம், பெச்சிட்டு ரட்டு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆள் வந்து ஜமுக்காலம்ங்கிறான். இங்கெல்லாம் ஜமுக்காலம். இந்த
ஜமக்காலம். கொசுவுக்கே இங்கே வந்து சூளான்னு தான் சொல்லுவோம். சூளான். நாங்கள் சீக்கடிம்பா. நாங்கள் சீக்கடி. விசில் அடிக்கிறோம். நம்ம பக்கம் சூளான். அது சீக்கி அடிக்கிறவரா இருந்தது. சீக்கடி ரைட்டு. வேற மாதிரி கறி சாப்பிட்டு சரி 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 ஓகே சாப்பாட்டு பார்த்து செய்யுங்க. கேசவம் தான் மேக்க செலவு பண்ணுவோம். மக்கள் அடுத்த கட்டமாக வந்து கறி மசாலா தூள். போதும் போதும் போதும். ஏய் போதும். மறுபடி இருக்கு இல்லை லூஸு. அடுத்து மட்டன் மசாலா. கறி மசாலாக்கு அடுத்து மட்டன் மசாலா. அதுபோக மிளகுச்சாந்து நம்ம வீட்டில் பாரம்பரிய முறைப்படி அரைப்போம் இல்லைங்க. சின்ன வெங்காயத்தை வறுத்து அது பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஆமாம் ஆமாம். மக்களை எடுத்து பாருங்கள். கறி வந்து எண்ணெயிலே வருங்கிறங்க. நல்லா கறி உருண்டு பாருங்க. முதல்ல தான் இருந்துச்சு அப்படியே உருண்டு வருது. தண்ணி உருண்டு. தண்ணி ஊற்றவே இல்லை. ரெண்டாவது டைம் ஒரு தட்டை போட்டு ரெண்டாவது வேக்காடு. மக்கள் அடுத்து பாருங்கள். இதுதான் மெயின் கறிக்கு டேஸ்ட்டே. சின்ன வெங்காயம் மிளகுச்சாந்து. அப்பா சரவணன் செஞ்ச மொதல் வேலை. மற்றதுலேருந்து நான் கூட வருவேன் கலர்ட்ட மக்கள். இப்போ தான் பைபிளை இதை கையில் பிடிச்சிருக்கிறியா ஊர்லேயே. சூப்பர். அவ்வளோதான். இது தண்ணி குழம்பு ஸ்டைல் ஏமாப்பில். கொஞ்சம் கறி வேவறப்போ தண்ணி நல்லா அது மாதிரி நல்லா குழம்பு. ரைட்டு மக்கள். கொஞ்ச நேரம் கழித்து சில நேரங்கள் கழித்து இங்கே இதுதான் நுர பிடிச்சிருக்குது. செம கொதிக்கிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொதி வந்துருச்சு. டே வேற லெவல்றா. மக்கள் அடுத்து பாருங்கள். நம்ம சரவணா வீட்டு சாலைக்கு போகிறோம். அதாவது இந்த மாதிரி வீடு ஒன்று இருக்குதுங்களா, சாலை வீடுன்னு ஒன்று இருக்கும். அந்த சாலை வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் நம்ம மாப்பிள்ளை இருப்பார் கேங்கோட. ஸோ மாம்ஸ் நம்ம பிள்ளை பார்த்தா மாம்ஸ் வந்துட்டார். இங்கே பாருங்க. ஊரை தேடி நடமாடும் மளிகை கடை, நடமாடும் காய்கறி கடை பார்த்துருப்போம். இது வந்து நடமாடும் மளிகை கடை. டெம்போவில் உணர்ந்து போட்டு விற்கிறாரு பாருங்க அண்ணன். கொத்துமல்லி பருப்பு எல்லாமே இருக்குது. நடமாடும் மளிகை கடைன்னு இன்றைக்கி தான் பார்க்குறேன். கொரோனாவில் இருந்துங்களா? பரவாயில்லையே. 2 வீலரில் பார்த்துருப்போம். இது வந்து பாருங்களா பெருசுல வாங்குதுங்க வாங்குறாங்க. பச்சை பயிர் அரைப்படி தட்டை பயிர் அரைப்படி. அதான் பரவாயில்ல. எப்படி கட்டுப்படி ஆகுதுங்களா ஊருக்கு போய்? இப்போ மத்தியானத்துக்கு மேலே சந்தைக்கு போயிடும். சந்தைக்கு போய் கோனேரிப்பட்டி சந்தை. ஓ இன்னைக்குங்களா? சரி பரவாயில்லையே. சந்தை வாருங்க. ஊடு தேடி சந்தை வருது. இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்குங்களா ஏங்காயா? அந்த காலத்தில் இப்படி எல்லோரும் வாய்ப்பு இருந்திருக்குமா? இன்றைக்கெல்லாம் பாருங்க காலவெல்லாம் மாறிக்குச்சு. நீங்கள் சின்ன துறையாவி ஆயாவா? அந்த மூஞ்சி சாடை அப்படியே தெரியுது. அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். நான் மாப்பிள்ளை சொந்தங்க அங்கே விளக்கேற்றி. சரி வாருங்க. பரவாயில்ல. மாப்பிள்ளை என்னடா ஊருக்கும் என்னடா என்னென்னமோ இதெல்லாம் வச்சுருக்கிறீங்க. நீ தான் ஆள் வரமானீங்க நம்ம ஏரியாவில். நல்லாக்கிறியா? எங்கே போய் அப்புறம் நம்ம வெளியில் போயிட்டு வரதே எதாச்சியாக வரும். டோல் காசு கொடுத்தா தான் விடுவேன், இல்லைன்னா விட மாட்டேன் சாயந்தரம் வரனாலும். சரி ஓகே மக்களே, அவ்வளோதான். நம்ம இப்போ எங்கே வரோம் அப்படின்னா சரவணாவுடைய
சாலைக்கு போகிறோம். சாலை வீடு. மகளே அந்த மலை தான் மகளே, சூரியமலை. பேர் வந்து சூரியமலை. போகலாம், நம்ம அப்புறமேல் போகலாங்க. தப்பா கல சூரியன், அதனால தான் சூரியமலை. மகளே இதெல்லாம் வானம் பார்த்த பூமி, மானாவாரி பூமி. எல்லாம் மானாவாரி விவசாயம் தான். இதுதாங்க சாலை. எல்லாம் சோளம் உயர்ந்து போட்டுருக்குறாங்க. அதெல்லாம் என்ன மாப்பிள்ள அது? இது வேலை வண்டி ஓட்ட போனாங்களே சோலார் வந்தனது எதுக்காக யூஸ் ஆகுது. கட் பண்ணி போட்டா கிடைக்குது. மக்கள் சரவணா வீட்டு சாலை ரைட்டு. கெஸ்ட் ஹவுஸ். ஆமாம், நம்ம இதெல்லாம் ஸ்க்ரீனு. இப்போ இது மாதிரி நீ தான் பழங்குறியா? இது நம்மளோட என்னது பரவாயில்லையே. மகள்ஸ் அடுத்து பாருங்க நம்ம மாப்பிள்ளை ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஓகே ரைட்டு. ஓகே மாப்பிள்ளை. ஓகே மக்கள், இங்கே கலாச்சாரம் பாருங்க. நம்ம அம்மா கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஸ்டைல் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இங்கெல்லாம் சேல் நிறைய கட்டுவாங்க. சரிங்க. சரி சரி ஓகே மக்கள்ஸ். ஐயோ தரமான சம்பவங்க. கண்டென்ட்டுங்க மிஸ் பண்ணிட்டேங்க. செல்லை தூக்கிட்டு போயிருக்கலாம் மக்களே. நானே சரவணி சரி வாடா அப்படியே நடந்து வைக்கலான்னு சொல்லிட்டு அப்படியா எதுக்குங்க அவுட் சைடு போகலான்ட்டு தான். அப்புறம் இங்கே கொஞ்சம் அவுட் சைடு இப்படி தான் போகணும். ஸோ அதனால் போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போனோம் பாருங்க. ஒரு விரியம் பாம்புங்க, கட்டு விரியம் பாம்பு இருக்குல்லங்க, அப்படியும் உள்ளே பட்டுத்திருந்து பாருங்க. சொல்லண்டா ஐயோ எனக்கு பார்த்தா சிப்புன்னு ஆகி போச்சுங்க. செல்லை தூக்கிட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி வந்தால் அப்புறம் பார்த்தா மாப்பிள்ளையே ஓடி போச்சார் அப்படின்னா. சரி பரவாயில்லடா இருறான்னு சொல்லிட்டு நான் செல்லை தூக்கிட்டு வந்துட்டேன். மக்கள்ஸே அது மட்டும் இல்லை, மாப்பிள்ளை நிறைய விஷயங்கள் கண்டென்ட் வச்சுருக்கேன். நான் இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. தரமான ஒரு ஏரியா இந்த ஏரியா. இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக பனைமரம். இருங்க காமிக்கிறேன். செம்மையானதுங்க. இங்கே பாருங்க மக்களே, என்னதான் ட்ரையாக இருந்தாலும் இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் எல்லாம் பள்ளத்து வயல் மாதிரி கொஞ்சம் எல்லாம் ஈரமாக தான் இருக்குது. இங்கே பாருங்க எத்தனை பனைமரம் பாருங்களேன். எனக்கெல்லாம் இந்த மாதிரி இடம் கிடச்சிதுன்னா என் நினப்பு டேரெக்டாக எப்போ எந்த இடத்துல வச்சு கறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போகுது. இங்கே பாருங்களேன் செமையாக இருக்குதுங்க. எல்லாம் தளைஞ்சு வர பனைமரமெல்லாம் பாருங்கள் அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. செமையாக இருக்குங்க ஏரியா. இந்த அரசாங்கம் கல் இறக்குறதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? இந்த மரமெல்லாம் இப்படியெல்லாம் இருக்காது. எல்லாம் நீட்டாக சிறை எடுத்து அழகாக இருக்கும். பட் இதுவே இயற்கையாக சூப்பராக தான் இருக்குது. எப்படி ஜம்முன்னு இருக்கா? அனைத்தும் பனைமரங்கள். இதில் ஒரு மரத்தை பார்த்தேன். இதை பாருங்களேன். பாருங்கள் அதுதான் வந்து சூரியமலைன்னு சொல்கிறது. இந்த மரத்தை பாருங்க மக்களே, தெரியுதா? அட்டிமரம் நல்ல பெருசுங்க. நான் எங்கள் ஏரியாவில் இவ்வளோ பெரிய அடிமரத்தை வந்து பார்த்ததில்ல. அதாவது அடிமரம் சுற்றளவு இருக்குல்ல, அது நல்ல பெருசாக திக்னஸாக இருக்குது. மக்கள்ஸ் இங்கே மட்டும் இல்லை, சுற்றிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பனைமரம் தான். அது வரைக்கும் மாப்பிள்ளை வந்து இன்னொரு விஷயம் சொன்னாப்பிள்ளைங்க. இந்த சார்ஜர் வேறு கையில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுங்க. இன்னொரு விஷயம் சொன்னாப்புல, நீங்கள் ஏதோ என்னமோ ஒரு மரம் சொன்னீங்க, அது வந்து 2 இலையை தின்னாலே செத்து போயிடுவோண்டா அப்படின்னா. இருறாடே நான் போய் செல் எடுத்துகிட்டு வந்துடுறேன்டா, கவர் பண்ணலான்டா. ஏன்னா இதெல்லாம் வந்து அவன் ஒரு ஃபஸ்ட் டைம் சொல்லும் போது தான் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கேன். சொன்னதை வந்து திருப்பி வீடியோக்காக பேச சொன்னால் அந்த ஒரு கிக்கே இருக்காது. அதனால தான் சரின்னு சொல்லி செல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாப்பிள்ளைங்களால் எலிவேட்டைக்கு போய்கிட்டு ஜாலியாக பண்ணிக்கிட்டு இருப்பான் முன்னே. இப்போல்லாம் போகிறதில்ல. சின்ன வயசில் சும்மா நான் வந்த ஊர்த்துலாம் ஜாலியாக இருக்குங்க. எல்லாம் சுற்றி இருக்கிறோம். எனக்கு இப்போ நினச்சா கருக்குங்குது. இங்கே தாங்க பார்த்தேன் மாப்பிள்ளை. கட்டுவரியம் பாம்பு பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் கருக்குங்குது. அதில் தான் போனோமோ. அங்கேருந்து அப்படியே நடந்து எவ்வளோ தூரம் வந்துட்டேன். சரவணா எங்கே இருக்கிறேன்னு தெரியலடா. நான் வரேன். இங்கே பாருங்களேன் எல்லாம் சுற்றிலும் மக்களே எங்கே பார்த்தாலும் பாருங்களேன் பனைமரம் தான். இங்கே ஒரு குருவி பாருங்களேன், பச்சைக்கிளி மேனிக்காவே. வெள்ளைக்காட்டுக்குள்ளே போகிறேன், கொஞ்சம் கால் கரெக்டாக அதை வச்சு போகிறேன். அடாட பறந்துருச்சு.
நெக்ஸ்ட்டு இங்கே வெள்ளாமையெல்லாம் பாருங்கள் மக்களே, எல்லாமே வந்து சோளத்தட்டு, கடலை. இங்கெல்லாம் மானாவாரி கடலைங்க சரிங்களா. இதுக்கெல்லாம் உப்பெல்லாம் எதுவும் கிடையாது. மழை வஞ்சா இதாகிறது தான். மழையை நம்பித்தான், உரமெல்லாம் கிடையாது, இயற்கையாக வரக்கூடியது. இங்கே பாருங்க எல்லாம் கடலை. இந்த மாதிரி இடத்துல வந்து கடலப்பருப்பு வாங்கி அதை வந்து கல்லெண்ணெய் ஆட்டினோம்னா அதுதான் 100% இயற்கையான கல்லெண்ணெய். செக்கில் போட்டு ஆட்டினோம்னா அதுதான் இயற்கையான கல்லெண்ணெய் 100%. சரி, எல்லாம் ஆடு மேய்க்கிறதுக்கு அருமையான பிளேஸுங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் பாருங்க, அந்த விரியை அள்ளு விட்டுருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கொழுந்து இருக்குமில்லங்க, இதை நான் கண்டனா இந்த பூவு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பொறிச்சு சாப்பிட்டேன். அப்போ செல் எடுத்து வந்துருக்கலாங்க. அப்போ நான் எடுத்த வீடியோவே வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னென்னா எல்லாம் ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஃபஸ்ட் டைம் அவன் மாப்பிள்ளை சொல்லும்போது செமையாக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன் நான். இதெல்லாம் வந்து சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க மக்களே, ஆவாரம்பூவு. நான்லாம் அப்பப்போ இந்த மாதிரி எது கண்ணில் பட்டாலும் விட மாட்டேன், பொறிச்சு சாப்பிட்றேன். ஆவாரம்பூ இங்கே பாருங்களேன், ஃபுல்லி நேச்சுரல். மக்கள்ஸே, மாப்பிள்ளை அந்த செடி போய் பார்த்தரலாமா? உள்ளே போக முடியாது, இல்லை சேர கிடக்குது. மக்களே, இங்கே லிச்சி பழம் இருக்கும்போல, இங்கே லிச்சி பழம் மாதிரி ஒரு ஃப்ரூட்டுங்க. அதுக்கு பேர் என்ன மாப்பிள்ளை? ஒடுவங்கா. ஒடுவந்தலை. 4-5 தலை தின்னு விட்டா ஆளு க்ளோஸா? தலை தின்னாலேவா? நெசமாவா? வேவிச்சு தின்னுட்டாங்கன்னா அவ்வளோதான், காப்பாற்றவே முடியாது அந்த தலையை. ஆடெல்லாம் திங்காதா? ஆடெல்லாம் திங்காது. வந்து மரமெல்லாம் வலிச்சு அதை வரிகிறது பிடிக்கிறது நல்லா நரம்பாட்டு இருக்கு மரம். ஓ, நல்லா வளர்ச்சி பண்ணுறதுக்கு. காய் தெரியுது பாரு. அதான் இருங்க மக்களே, ஜூம் பண்ணுறேன். மக்கள்ஸு இந்த பாருங்க, காய் தெரியுது பாருங்களா? இதுதான் அந்த காய். பார்த்தா அந்த லிச்சி பழம் இருக்கு மல்லங்க, லிச்சி பழம் மாட்டவே இருக்குது பார்த்தீங்களா? காய் தின்னாலும் விஷம். காய். நான் இன்றைக்கி தான் மக்கள் கேள்விப்படுறேன். மாப்பா ஆச்சரியமாக தெரியும், அங்கே ஒடுவுங்கன்னா தெரியும். எங்கள் மக்கள்லாம் ஒடுவுங்காயும் தெரியாது. எனக்கு அரளிக்காய் வேணால் தெரியும், ஆனால் ஒடுவுங்காலாம் நான் கேள்விப்பட்டதில்லை. இன்றைக்கி தான். எத்தி மரம் கூட பெரும்பாலும் தெரியும், ஒடுவு மரமெல்லாம் அவ்வளோக்கா பெரும்பாலும் தெரியாது. நம்ம பக்கம் நிறையா இருக்குது. சரி, அதிகம் நின்று அது தின்னு தலையை வேவிச்சு அதுக்கே தின்னுட்டா அது உடம்பு வந்து உருக்கி போடும். பழைய பிடிக்கி இருக்கவே முடியாது. உடம்பு அப்படி ஆரம்ப தோட்டத்தில் இருந்த மாதிரி இருக்காது. அப்படி நல்ல புல்லெல்லாம் வேவிச்சு பயங்கரமான இருந்தது. மோசம். ஐயோ மக்களே, இதுவும் ஒரு இயற்கை மரம் தான். அதுக்கு ஆண்டாக வந்து அப்படி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறேன். விர வெட்ட போகிறப்பெல்லாம் மரம் வெட்டிட்டு அப்பெல்லாம் விவரம் தெரியா போச்சுலாம் வெட்டல. ஒரு பயத்துல அப்பயே வந்து கைக்கெல்லாம் ஜோ போட்டுட்டு கைக்கணும். ஏன்னா ஒடுவந்தலைனாலே அது ஒரு பயம், மாசமே ஒரு வித்தியாசமா அடிக்கும். அதனால ஒடுவனாலே ஆடெல்லாம் திங்காது. அது ஆட்டுக்கு தெரியும் எந்த தலை திங்க வேண்டாங்க. பனைமரம்லாம் இங்க அதாவது எல்லா பக்கையும் எடுத்துக்கிட்டே தென்னை மரம் தான் தெரியும். இங்க அப்படியே ஆப்போசிட் எல்லாம் பனைமரம். அல்ல அதான் மாப்பிள்ள இங்க வாடுறா, எங்க பார்த்தாலும் இங்க பாருங்க மக்களே, கணக்கு மேலதான் இருந்தது எல்லாமே. வந்து இங்க வந்து நம்ம ஏரியாவில் வந்து ஆரம்பத்துல என்ன தெரியுமா, தெலுங்கு கருப்பட்டி வந்து மெயின் நம்ம ஏரியாவில இருந்து போனதுதான். அப்பாவெல்லாம் இப்போ தெலுங்கு மரம் இறக்கி எல்லாம் கருப்பட்டி ஆச்சு. அப்போல்லாம் இந்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கருப்பட்டி வியாபாரமா நம்ம ஏரியா தான் மெயின். திரும்ப அதை விட்டாங்கன்னா இந்த மரமெல்லாம் அழியாது. நிறைய அறுத்துட்டாங்க. இல்லை, தமிழ்நாட்டின் மாநில மரம்னு வச்சுருக்கானுங்க. ஆனால் அதை வந்து ஊக்குவிக்காமல் அது எத்தனையோ பனை சார்ந்த தொழில் லட்சக்கணக்கான. இப்போ கூட ஒருத்தர் வீடியோலாம் போட்டிருக்காரு மக்கள். அவர் பனையை வச்சு பணமேறும் தொழிலாளர்களை வச்சு கருப்பட்டி இது பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணி கோடீஸ்வரன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. கல்லுக்கெல்லாம் அனிமல் குடிக்கலாம், கொடுக்க மாட்டுறாங்களே. சாராயத்துக்கெல்லாம் கொடுத்துட்றாங்க. மரம் தான் எக்கச்சக்கமாக இருக்கும், பனை மரம் தான். இப்போவே பயங்கரமாக இருக்கேடா பார்க்குறதுக்கு. அப்புறம் இப்போ இதில் என்னென்னனாலே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மரம் வர மாட்டிருக்கா மாப்பிள்ள. இங்கெல்லாம் பனங்க வளர்ந்தாலும் விட மாட்டாங்க. சாக்காளிட்டு போய் கிழங்கு ஈரோடு மார்க்கெட்டில் மெயின்
வருதுன்னா முக்கால்வாசி நம்ம ஏரியாவிலேருந்து தான் வருது. பனங்கிழங்கு நல்லா வைக்கும். மரத்து நீ இத்தனை மரம் இருக்குல்ல, நீ மரத்து ஏரியாவில் போய் பாரு, 1-2 தப்புள் விழுந்தா தான் இருக்கா. எல்லாமே சாக்கு போட்டு பொறுக்கி எடுத்துகிட்டு போய் எல்லாம் கொடி பறித்து போட்டு மூடி கிழங்கு வண்டி இங்கேயே வருது. டெய்லி மார்க்கெட்டு போகிற வண்டி அதில் போட்டு விட்டுருவாங்க. நம்ம பக்கம் நல்லதான் எல்லாம் நம்ம ஓலை அதெல்லாம் பழைய. ஆனால் எத்தனை வீடு இருந்தால் நல்லா ஓலைச்சாலை, மெயினாக வீட்டுக்கு ஓலைச்சாலை. இங்கே பாருங்க மக்களே, இது வந்து இந்த காட்டினோட இதெல்லாம் பாருங்க, எல்லாம் கல்லுக்காடு. இது நரிப்பயிறு, நரிப்பைத்தாங்கொடி. இது வந்து கொடியாக வளரும், பயங்கரமாக கொடி வளரும். போட்டு விட்ருக்காங்க. இது ஆடு நல்லா சாப்பிடும். பாருங்களா, சோள பயிரெலாம் மழை வேஞ்சா வர வேண்டியதான். ஏன் பிள்ளைங்க இந்த கடலக்காய்க்கெல்லாம் உரமெல்லாம் போட மாட்டேங்குதுண்ணே? அதெல்லாம் இல்லை. எதுவுமே கிடையாது. பருப்பு போட்டால் மழை பெய்யுது, 2 காலம் வெட்டினா முடிஞ்சது, அவ்வளோதான். காய வச்சுட்டு அப்புறம் தவறு செடிக்கு மருந்து, அந்த பூ பூக்கிற சமயம் மருந்து அடிச்சுட்டோம்னா அவ்வளோதான். தவறு செடி பூ பூக்கிற சமயம் மருந்து உரம் உப்பு ஒன்றும் கிடையாது. மக்கள் சரி இப்போ இல்லை, ஆரம்பத்துலேருந்தே அதே தான். இங்கெல்லாம் இன்னும் அதிகமாக போடுறாங்க மாப்பிள்ள. மெயின் நம்ம பக்கம் கடலக்காய் விட்டால் சோளம், அப்புறம் அதை விட்டால் நரிப்பயிறு, கொள்ளு பெரும்பாலும் கொள்ளு அதிகமாக போடுவாங்க. ஆனால் நல்லா இருக்கும், காட்டுக்கொள்ளுனாலும் நல்லா சுத்தமாக நல்லா இருக்கும். ஒட்டாட்டி எனக்கு மாப்பிள்ளை சொல்ல மைண்டு என்ன யோசிக்குன்னா, கம்பெனி இந்த ஏரியாவில் வந்து மொத்த சாகுபடி நம்மளே விலைக்கு வாங்கி யூடியூப்பில் விற்றா வாங்குவாங்கடா. இதுக்கு தான் இன்றைக்கெல்லாம் மக்கள் இப்போ போடுறப்போ நான் வந்து இப்போ இந்த அவனாட்டிருப்பேன். அட இந்த இது போகிறப்ப கரண்ட் போகுதுவா இருக்குங்க மக்களே. எங்கேருந்து? மேட்டூர்லேருந்து போகுதா? இங்கே இந்த கோடு எந்த அப்புறம் சேலம் அந்த லைன்லேருந்தே வருதுறாரு. அப்போ நான் எனக்கு 3-4 வயசு இருந்தால் அப்படி இருந்துச்சு. நம்மளே அந்த மலைக்கு அதெல்லாம் வந்து செகண்ட் பார்ட்டில், நீ செகண்ட் பார்ட்டா 3வது பார்ட்டான்னு தெரில மக்களே. மொத்தம் எத்தனை பார்ட் எடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. அதெல்லாமே பார்ப்பீங்க, ஓகேவா? இங்கே பாருங்க மக்களே, நல்லா செம்பிளி ஆடு மேய்ஞ்சிட்ருக்கு. உள்ளே பூரா வந்து இது கொட்டமுத்து போட்டிருக்காங்க. எங்கள் காட்டிலே எங்கள் பங்காளி செட்டுலேயும் இவங்க தான் ரொம்ப வயசானவங்க. யார் அந்த ஆயாவா? அதான் அவங்க உட்காந்துருப்பாரு பாரு, பெரியவர் சைடு கொட்டமுத்து சைடில் உட்காந்து. ஆமாடா, உட்காந்துருக்காரா. இங்கே பாருங்க மக்களே, மலை மானம் பார்த்த பூமிங்க. மழை இல்லாமல் பாருங்க, எல்லாம் காஞ்சி கிடக்குது பாருங்க. இது கடலக்காய் தெரியுதா? இந்த ஆயாவுக்கெல்லாம் வயசு எத்தனை மாப்பிள்ள இருக்கு? 70 இருக்காது. ஐயா வயசு என்ன சாமி வயசா? 80 இருக்கு. 80 இருக்கு. அதான் ஆயா வயசு 80 இருக்கான். உங்கள் பங்களிடா மாப்பிள்ள? தாத்தன் நல்லா இருக்கிறீங்களா? அப்பச்சி வரம்பரையா? ஆமாம், வீட்டுக்கு வந்துருக்குறா இப்படி பையன். அப்புறம் அதான் சரி அவங்களுக்கு பார்த்தோன்னே சரி ஒரு போட்டா பிடிச்சிட்டு போகலாம். போட்டா சும்மா அவங்களுக்கு போட்டா பிடிச்சிட்டு போகலாம் ஊரில். அது வயசானவ இதுதான் நம்ம ஊரில் கூட இவ்வளோ அளவுக்கு வயசான ஆளுலேயே நான் பார்த்து. எத்தனை வயசு இருக்கு தாத்தனுக்கு? தாத்தனுக்கு அப்படி 90க்கு பக்கமாக இருக்குது. சரி ஏப்பாட்டா எப்படி உனக்கு 90க்கு மேலே இருக்குமா? 90க்கு மேலே இருக்கு. பேர் என்னங்க? கருப்பனை. உங்கள் பங்கல் விடா? ஆமாம், தாத்தனாவரம் இருக்கு. இவர் இப்போ வரைக்கும் கேஸ் சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டார். அடையாளமும் தெரியல, ஒன்றுமே தெரியல. எனக்கு கூப்பிட்டாலும் காதும் கேட்க மாட்டேங்குது. சரியா? அது என்னால் வந்து கடலக்காடு வெட்டுறது, அப்படி ஆடு வளைக்கலான்னு வந்தேன். அப்புறம் அவன் பண்ணாட்டி வர உடம்புக்கு நல்லா இல்லாத ஆஸ்பத்திரியில் இருந்துச்சு. காய்ச்சலா சாப்பிட்டு வருவேன். இங்கே பாருங்க மக்களே, எல்லாம் என்னடா பையா கடலக்காய் இல்லை? அட நீ உணவே அடையாளம் தெரியா இருக்கு பையா. என்ன கடலக்காய் இல்லை? கடலக்காய் மழை இல்லடா, இது வந்து கொடிக்காய்டா. அட கொடிக்காக போடுறதா? உங்க பக்கம் பட்டாணி. இதுதான் எங்கள் பக்கம் பட்டாணி வந்து பெரும்பாலும் தண்ணிக்கிற காட்டில் தான் போடுவாங்க. இது எல்லாமே சுற்றுப்புட்டு எல்லாமே கொடிக்காய் தான். கொடிக்காய்னா ஆட்டுக்கு மட்டும்? ஆட்டுக்குள்ள திங்கிறதுக்கு, எண்ணெய் ஆட்டுறதுக்கு எல்லாமே. மற்றபடி மேக்க எல்லாம் எடுத்துட்டா வந்து கொடி இது பட்டாணி. கொடிக்காய்னா அது என்னது? அந்த 3 கொட்டைக்காய் இப்படி வரும்ல, அது முட்டைக்காய். இது பட்டாணி மாரிக்காதுன்னு ஐயா. பட்டாணி ரோஸ் கலர்ல தெரியும், ஆனால் இப்படி வராது. அட பருப்பே கொஞ்சம் கலர் இதாக இருக்குது.
ஏன்னா இந்த அங்கெல்லாம் பட்டாணி தின்னு இருப்ப இது உனக்கு கொடிக்காது நீ இன்னைக்கு தான் பார்க்குறேன். இங்கே பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு பருப்பு. காய் நல்லா இருக்கு மாப்பிள்ளை இதெல்லாம் இப்போ விற்பனை கொடுப்பாங்களா விற்பனைக்கு? அப்புறம் ஏதோ இந்த மூட்டை பச்சையிலே எடுப்பாங்க. அப்புறம் வேணா நம்ம எண்ணெய் ஆட்டுறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ விற்கிற விலை சரி. இது அதை விட்டா வேணும். சரி நான் சொல்கிறத கேளு. இது சீரியஸாக சொல்கிறேன் நான். அக்காவோட என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க இது எனக்கு நான் வரேன் எடுத்துகிட்டு போகிறேன். காய் கருடியாகுமா எடுத்துகிட்டு போனா அந்த அளவுக்கு சேராது. காய் சேர்த்து சொல்லிக்கலாம். விசாரிச்சுக்கலாம். இன்னைக்கு இந்த ஏரியா காய் தான் வேணும், உரம் போடாது. சரியா? இதெல்லாம் எந்த வரும் மழை சும்மா மழை பெஞ்சா அதில் வர்றது தான். ஆனால் காய் வந்தாலும் மயில் பூந்து அட்டகாசம் பண்ணி பிடிச்சி இல்லைன்னா காயெல்லாம் செடிக்க நம்ம காய் யாருங்க மக்களே இவ்வளோதாங்க. ஆனால் காய் ரொம்ப கம்மியாக தான் பிடிச்சிருக்குது. காய் அதெல்லாம் உரங்கிறோம் ஒன்று நேரம் வெள்ளை விளையன்னு இருக்குது. ஆமாம் தண்ணி இல்லாத இதே போச்சு. காட்டுவையா எல்லாம் அப்படி பவுனாட்டத்தான் இருக்கு. அப்படியே இது காட்டாத. இங்கே பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு காய் வெள்ளை கலரில் செம்ம காய்கறி மாதிரி இருக்குண்டா 2 திரும்ப எடுத்து. மக்கள் சார் இங்கே பாருங்க அவன் தொழிச்சு கூட. ஆஹா இங்கே இருக்கே மடுப்பு மடுப்பு போகுதுடா. எங்கே இருக்க மாவாட்ட போவேன் வேஸ்ட்னா மனமாக இருக்கு. ரோஸ் கலர் இருக்குதுங்க. அப்படியே அப்படியே பிங்க் கலர் இருக்குது. நீ இதுக்கு மேலே போடுங்க விட்டாலும் அது 1 நேரம் நின்று போயிடும். பொடியெல்லாம் பார்த்து காலம் அப்பூச்சியோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது வந்து எண்ணெயே தேய்க்க மாட்டாங்க. ஆயில் ஐட்டமே தலைக்கு வந்து நேச்சுரலாக வந்து தயிர் இந்த நெய் அந்த என்னமோ ஆடையோ எதாவது சொல்லுவாங்க. வெண்ணெய் அதுதான் தேய்க்கும் இப்போ வரைக்குமே தலைக்கு. ஆமாம் எண்ணெயே தேய்க்க மாட்டாங்க. தேங்காய் தேய்க்க மாட்டாங்க. அந்த காலத்துல வந்து தேங்காய் மாதிரி இருந்திருக்காது. அதனால தலைக்கு வந்து வெண்ணெய் வந்து ஆரம்பத்துல இருந்த வாழ்க்கை இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கரண்ட் லைஃப்ல வரைக்கும் தலைக்கு வந்து வெண்ணெய் தான். வெண்ணெய் தான் தேய்ப்பீங்களா? இப்பவுமே வெண்ணெய் தான் தேய்க்கிறீங்க? ஓ இங்க பாருங்க மக்களே முடி பாருங்க. தாத்தா கேப்பாரு அப்பச்சி கேப்பாரு. 100 வயசான ஆளு முடிப்பாரு. இன்னும் ஆமாட்டாமாயா இன்னும் சொட்டை எதுவுமே வரல. எப்படி நம்ம ஏரியா இது ஆயா செம்ம. மக்கள்ஸ் ஆயா சாரி அம்மாயி அப்ச்சி கூட வந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு. சரி வரட்டுங்களா? சரி 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 சரி. ஆனால் உண்மையாலுமே பாருங்க மக்களே அதான் சொன்னேன்ல உங்ககிட்ட இந்த வீடியோ வந்து சரியான எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்லங்க. அப்புறம் இங்கே பாருங்க மக்களே கொத்து பாருங்க. இங்கெல்லாம் கொத்து எப்படி கொத்துனேன் தெரியுதா? இந்த மாதிரி கொத்துது. ஏன்னா கல்லுக்காலை வெட்டுறதுக்கு இந்த மாதிரி இதுதான் கரெக்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எதுக்கு மாப்பிள்ள இதை வச்சு என்ன பண்ணுவாங்க? செடி அட செடி பிடுங்கிறது. காய் வந்து நின்று போகாதக்கிறதுக்கு. ஓ செடி எடுத்து விட்டு இப்படி இழுத்து வந்துடும். காய் இந்த காய் நிற்காது. இல்லைன்னா கல் காட்டுக்குள்ளே வராது. இங்கே இன்னொரு டைம் பண்ணு. இப்படி சுற்றி எடுத்துட்டு இழுத்தா காய் நிற்காது. காய் நிற்காது. ஏய் பரவாயில்லடா காய் நல்லா காயிடாது. அதான் 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 ஓகே காட்டு. அப்படியே மறுபடியும் முறுக்கி இது பண்ணு. அவ்வளோதான். ஆனால் எங்கேயாலும் டபுள் மடங்கு இருக்குல்ல அது வர காய். காய் ஆமாடா தண்ணிக்கு மழை பெஞ்சு வரதுக்கு வித்தியாசம் வேண்டாம். எல்லாம் இப்போ உப்பு என்னது என்னமோ போடுவாங்களே எல்லாம் டிஏபி அரைப்பா. இங்கெல்லாம் அது கிடையாது. இங்கெல்லாம் மழை பெஞ்சாலும் உரமெல்லாம் போடுறது இல்லை. எதுவுமே கிடையாதுடா இங்கெல்லாம். இன்னும் வரைக்கும் இருக்கிற நல்லா இருக்கிற நல்ல பிஸ்னஸ்க்கு வழி வகுத்துறாரு. டேய் பையா இனி அடுத்த கட்டமாக நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் பிஸ்னஸ் ஏதோ ஒன்று பண்ணலாம்னு நினச்சேன். ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஆத்மார்த்தமாக நம்ம வந்து நல்லதை கொடுத்து நல்லது செய்கிற மாதிரி இருக்கணும் மக்களே. இப்போ முடிவு பண்ணிட்டேன் மக்களே. சரவண ஊர்லேருந்து மொதல் பிஸ்னஸ் ஸ்டார்ட்டு. விரைவில் ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம். அக்கா வீடு எப்படி தேங்காய் ஜேகே ப்ராடக்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம அவங்களோட அன்கோ போட்டு முதல்ல பேசிக்கிட்டு சீரியஸாக சொல்கிறேன். கல்லெண்ணெய் இந்த காட்டுக்கொல்லு விவரம் பருப்பெல்லாம் வாங்குகிறோம். அப்புறம் மலை கிராமங்களுக்கு பயணம் பண்ணுறோம். இந்த தெனை வகை இதை எல்லாத்தையும் பயணம் வாங்கி கொள்ளு இதெல்லாம் மழை தேவையில்லை. இனிமேல் பனிக்கு எல்லாம் இதாகிக்கும். வந்துருமா? பனிக்கே வந்துடும். ஓஹோ இடையில பாருங்க மக்களே கொள்ளு விதைச்சி விட்ருக்குறாங்க. சரிடா மாப்பிள்ளை மக்கள் சார் வாங்க எல்லாம் சொந்தமாக ஆண்டர்பிரனர் ஆகிறோம். நல்ல பொருளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். 10-5 விலை அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து அங்கேருந்து இங்கே வந்து ட்ராவல் பண்ணி எடுத்து டிரான்ஸ்போர்ட் செலவெல்லாம் பார்த்து கூட்டி கழித்து ஒரு லாபம் நிற்கிற மாதிரி பண்ணால் தான் செட் ஆகும். ஆனால் நல்ல பொருள் விஷமில்லாத பொருள் உங்களுக்கு கிடைக்கும். விரைவில் நான் பண்ணேன் அப்படின்னா பண்ணுவேன். சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் மாப்பிள்ளை சாலைக்கு ரிட்டன் வந்தாச்சு.
இங்கே பாருங்களேன் மாப்பிள்ள, தண்ணி மாப்பிள்ள, ஏதோ ஆப்பிரிக்கா காட்டில் இந்த மசாய் மராக்கா. டேய் உண்மையாலுமே மாப்பிள்ள அவனுங்களும் இப்படி தாண்டா வாழ்றானுங்க. ஆப்பிரிக்கா தற்சார்பு வாழ்க்கை வாழ்றதாண்டா இந்த காலத்துக்கு நல்லது. ஆப்பிரிக்க பழங்குடியினரும் சேம் இந்த புவனியெல்லாம் தமிழ் ட்ரக்கர்லாம் அவர் நம்ம பேக்கர் குமார் வீடியோ போடுவார். அவங்களும் இந்த மாதிரி தான் தண்ணியில் வச்சுக்குவாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வைங்களேன் மக்கள். தண்ணி தெளிவு குடிக்கிற கப்பு இல்லை. இதில் ஒரு கப்பு எங்கள் அப்பா இறக்குறது குடிச்சுட்டா நீ வந்து இது ஒரு 2-3 நாள் இருக்கிறாங்கிற கேஷ் பார்ட்டி. ஆனால் அவ வந்து குவார்டர் வாங்கியாந்து கொடுத்துட்டு அப்பன்ற தெளிவு குடிச்சிட்டு போவாங்க. ஓ உங்கள் டேடிக்கு குவார்டர் கொண்டாந்து வாங்கியாந்து கொடுத்துட்டு தெளிவு குடிச்சிட்டு போகிறது. 2 கப்பு குடிச்சுட்டா உனக்கு உண்மையாலுமே மாத்திரை தரல இது இல்லாம இது இல்லாத கை பக்குவம் அப்படி தொளிக்கும். அது நல்லா சுத்தமா இருக்கும். தெளிவு நல்லா இருக்கும். நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். நல்லா இருக்கும். உடம்புக்கும் நல்லா இருக்கும். நல்லா பசி எடுக்கும். இந்த இன்னும் இது இருக்குமே எங்கள் அப்பா இருந்தது நல்ல கவர் இல்லை எடு பார்ப்போம். நல்லா இருக்கும். புரோடாது நல்ல கவர். இங்கெல்லாம் மரம் ஏற மாதிரி எல்லாமே வச்சிருக்கீங்க. எங்கள் அப்பா இதெல்லாம் எங்கள் அப்பனே செஞ்சது. ஓ அவரே செஞ்சது. விளக்கு எங்கள் அப்பா இருந்தால் அப்போ பிடிச்சிட்டு தான். இது வந்து கத்தி தீட்டுறதுக்கு பொடி வெங்கச்சாம்பொடி. வெங்கச்சாங்கல் தானே? வெங்கச்சாங்கல் பொடி. இதெல்லாம் அவரே செஞ்சது. இதெல்லாம் எப்படி சிம்பிள் வர மாதிரி பள்ளிடா அதுன்னு ஒண்ணுது. இது கொம்பு எப்படி படத்துல வர மாதிரி அதெல்லாம் தலைவரே செஞ்ச நடக்குது. மாமா ஏதாவது மாத்திரை காயம் கிடக்குதுடா. இன்னைக்கு தான் பாக்குறியா? இன்னைக்கு தான்டா பாக்குறேன். ஐயோ ப்ரெஷர் மாத்திரை இது இருக்கு. எப்படி இப்படி இயற்கையாக வாழ்ந்த நபருக்கு வந்து இந்த காலத்தில் அவருக்கும் வந்து சுகர் ஸ்ட்ரோக் வந்திருக்கு. அவரு கரெக்டாக சாப்பிட மாட்டான். ஆள் பொம்பளை ஆள் இல்லை. நேரத்துக்கு சாப்பாடு செஞ்சு டயத்துக்கு அதுனா ஆடு காலையில் ஆனால் ஆட்டுக்குட்டிக்கு எதொன்று கொண்டு வரணும். அப்புறம் சாப்பாடு செய்யணும். தண்ணி கொண்டுகிட்டு வரணும். அப்புறம் அதனால் எவ்வளோ டாக்டரிக்குமான ஆளாக இருந்தாலும் வீட்டில் ஒரு பொம்பளை ஆள் இருந்தால் தான் அது வரணுது. அந்த அலைச்சல்லையே சுற்றிக்கிட்டு ஆடுலேயே சுற்றிக்கிட்டு வந்துட்டு அது திங்காத அறக்க பறக்க ஓடிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி வாழ்க்கை அப்படி நினைக்கிற மாதிரி இருக்கிறதுல இல்லை. கண்டிப்பாக பாரமெல்லாம் அவ்வளோ இது. இந்த கூட உள்ளக்கு பாரு உள்ள அந்த உள்ளக்கும் பாரு அந்த கூடை பிடிக்க சொல்கிறேன். அந்த கூடையில் ஒரு மக்கரை சல்லி வெட்டி ஒண்டியே தலைக்கு தூக்கும். எந்த கூட உள்ள இருக்கும் பாரு. இந்த பெரிய கூடையா? இந்த கூடையோட சொன்ன நம்ப மாட்டேன். ஐயோ டேய் நம்மளால இந்த கார் சட்டி வைக்க முடியாதுடா. சாதாரண இல்லைங்க. அப்படியே ஆளு வெயிட்டு பாரம் தோக்கிறதாகட்டும் வேலையாகட்டும் சாலையெல்லாம் பார்த்து நினச்சா ஒரு ஆள் இதெல்லாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால ஆள் போட்டு பண்ணாரு. அப்பெல்லாம் வண்டியே சாலை கொடாப்பு எல்லாம் வண்டியே பண்ணுவார். இது வந்து ஒரு சரக்கு மதிப்பீடு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபுல்லுக்கு மேலே தான் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு பியூராக இருக்கும். நல்லா சரக்குனுடைய எஃபெக்ட் நல்லா கிடைக்கும். மாத்திரையை மருந்து எப்படி. ரெண்டாவது உனக்கு மேட்டாங்காட்டு கல் வந்து நல்லா கிக்கேறும். பசி நல்லா இருக்கும். உடம்பு அப்படி தட்டமாக அப்படி தட்டு மாதிரி இருக்கு. அப்படியே இப்போ சாலை கட்டுறதுக்கு மாதிரி எங்கள் அப்பா என் வயசாக இருக்கிறப்ப எல்லாம் வந்து இங்கே வந்து தடமே இந்த காட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா அப்போலேருந்து வந்து ஒரு மினி போகுதும்பாங்க. இன்னமே காட்டுக்குள்ள எத்தனையோ இப்போ ரோடு வந்துருச்சு. இந்த வண்டி வந்துருச்சு. எங்க காட்டுக்குள்ள எங்க சேனாதி விட்டு சட்டை தவிர யாருமே. சேனாதிங்கிறது உங்க தாத்தாவா? எங்க பாட்டனோட முப்பாட்டை. அதனாலதான் அவன் பேர் சேனாதின்னு வச்சுக்கிட்டியா? அதனாலதான் மக்களை என்ன சரவண பேர் வந்து சேனாதின்னு சொல்றேன்ல. அதுக்கு ரீசன் அதான். சேனாதினா இவங்களுடைய முன்னோர்கள் பேரு. தாத்தனோட அப்பனோட அப்பன் சேனாதி. அத்தியனை பழனியத்தை பாருங்க 4 தலைக்கட்டாய். இப்போ அங்கே 5வது தலைக்கட்டில் நிற்கிது. சேனாதி கவுண்டை. சேனாதி அத்தின கவுண்டன் பழனி. என்ன அத்தின கவுண்டை. அத்தியன கவுண்டை. ஆனால் எங்கள் செட்டு எல்லாமே பெருஞ்செட்டு.
எங்கள் தாத்தனோட எங்கள் தாத்தனுக்கு வந்து 4 பிள்ளையோ 2 பசம் மச்சாவது. எங்கள் அத்தியனுக்கு பிறந்தது 4 பசவோ 2 பிள்ளையோ மச்சாவது. எங்கள் பாட்டனுக்கு பிறந்தது 4 பிள்ளையோ 2 பசவோ. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் 4 பேர். அப்புறம் எங்கள் பெரிய பொண்ணு வீட்டில் எங்கள் அண்ணன் ஒன்று, எங்கள் பெரிய பொண்ணு பிள்ளை ஒன்று. தமிழ் கார்த்தி அழிவே இல்லாத ஆரம்பப்போ தான் உன்னை பேசினேன். மக்கள் இங்கே வாருங்க மக்களே, செமையாக இருக்குதுங்க. சரவணை நிற்கிறதுக்குமே அந்த பக்கம் அந்த மலைக்குமே பயங்கரமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளம்பியாச்சு. ரிட்டன் வந்து வாங்க மக்களே, அங்கே போய் கறி எந்த நிலமையில் இருக்குன்னு பார்க்கலாம். ஏங்க மக்கள், இதை நான் பார்க்கவே இல்லைங்க. ஆஹா, கரும்பு பாருங்க மக்களே, இங்கே போட்டிருக்காங்க பாருங்க மக்களே. 6 ஏக்கராவா? ஃபுல்லாக கரும்பா? இங்கே எப்படா மாப்பிள்ள கரும்பு? தண்ணி கிணறு போருக்குது. கிணறு போறா? அங்கே பாரு. டீ பரவாயில்லையாடா பையா, அங்கே வர்றா. இந்த ஏரியாவில் கரும்பு போட்டிருக்காங்கடா. ரைட், அது வரைக்கும் 6 ஏக்கராவா? டீ பெரிய ஆள் தான்டா. இங்கே பாருங்க மகளே, அதுலேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக கரும்பு. பரவாயில்ல, என்னால் விவசாயத்தில் ஆர்வம் போல். காடெல்லாம் லைன் பண்ணாங்க. பரவாயில்ல, கரும்பு ஒரு பச்சை தண்ணியாட்டு இருக்குது. அது எங்கள் ஏரியாவில் கரும்புப்பா. அதான் இந்த எங்கள் ஏரியாவில் கரும்பு கூட இப்படி இருக்காதுடா. கரும்பு வர்றா பச்சை தண்ணியாட்டு இருக்குதுடா. இது என்ன ரயிலே தெரியுமா? இடம் இவ்வளோ ட்ரையாக கிடக்குதுல்ல, இந்த வெட்டுக்குழியில் தண்ணி கிடக்கு. இந்த வெட்டுக்குழியில் தண்ணி கிடக்குது. மழை பெஞ்சா இங்கெல்லாம் அப்படியே தேக்கி வச்சுக்குது. சரி வா பார்த்துருவோம். கொள்ளுக்காட்டு நடுவு தண்ணி. கொள்ளுக்காடு. ஹலோ, சின்னத்தரை விட்டுக்காடு. சின்னத்தரை விட்டுக்காடா? எப்படி கருகன்னு கிடக்குது. ஏய் என்னடா மீன் குஞ்சா? இது என்ன தலைப்பரட்டையா? இங்கே பாருங்க மக்களே, தண்ணியை பாருங்க. இதெல்லாம் என்ன மக்களே, இதுலேருந்து இந்த பக்கம் ஒரு டைம் நாங்கள் போயிருந்தோம். அங்கே கிணறுலாம் இருக்கும். ஏமாப்பில நண்டு உள்ள தெரியுதா? நண்டு இருக்கிறானா? ஆமாட்டா, அதான் இருக்கான்டா. மாப்பிளத்துக்கு 2 பேர் வாங்க. மாப்பிள்ளை வணக்கம். நலமா? ஓகே. திருப்பூர்லேருந்து கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க பசங்க. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். மாப்பிள்ளை பிறந்தது வந்து இங்கே புலாப்பட்டியா இருந்தாலும் வளர்ந்ததெல்லாம் திருப்பூர். ஏமாப்பிள்ள வண்டி முடிச்சு கண்ணா நின்னுக்கா. எல்லாம் தண்ணி பிடிக்காது. இது எதுக்கு உடஞ்சு கிடக்கு? அதெல்லாம் இது கேஸ் வெல்டிங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்கள், செட்டு சேர்ந்துருச்சு. அடுத்து நான் மாப்பிள்ளை வந்துட்டா அப்படி ஸ்டார்ட் பண்ண போகிற அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுப்பா மக்களே. இது ரத்தம் குடல்றா? கறியே தான். ஓ, கறி தானே? ஓகே 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 ரைட். இருட்டுக்கால கண்ணு தெரியல. சாம்பாரா? டே சாம்பார் மக்களே, கறி குழம்புங்க. ரைட்டு, கறி கஞ்சி. சூப்பர் மக்கள். வெளியே வந்து சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ சிக்கன் இன்னும் உள்ளே போகல. பார்த்தா மாமா வெங்காயம் மிளகாய் போல் தாளிச்சு விட்ருந்தாரு. சரி நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தாச்சு மாப்பிள்ளை கூட. ஓகே மக்கள், இங்கே வாருங்க மக்களே, இவ்வளோ கறியெல்லாம் நான் நிறைய வச்சுட்டாங்க. சாப்பிடுவோம், பட் கிடா இருந்தாலும் இவ்வளோ வச்சாங்கன்னா அப்புறம் மக்களுக்கு இருந்த பையன் தெரியல. நிறைய வச்சுட்டாங்க எல்லாத்துக்குமே. அப்படிங்களா? வாரி வழங்குற வள்ளல் பரம்பரையா? மக்கள் அடுத்து பாருங்கள், ஈரல் குழம்பு. போது குழம்பு மட்டும் ரைட். அதாவது ஆட்டுக்கறி, கெடாவிருந்து கெடா கறி. நெக்ஸ்ட்டு பாருங்க, ஈரலோட ஈரல் கறி. ஃபஸ்ட்டு டைம் ஈரல் மட்டும் தனியாக வச்சு ஈரல் குழம்பு ஈரல் கறி சாப்பிட்றேன் மக்களை. வேறு லெவலு. மாப்பிள்ளை சாப்பிட்லாம், நம்மள ஆரம்பிக்கலாம். மாப்பிள்ளை நீங்கள் டேஸ்ட் சொல்லுங்கள், அப்புறம் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது சொந்த வீட்டுக்கார ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்குதுங்களா? ரைட்டுங்க மாப்பிள்ளை. காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு மாப்பிள்ள. கரெக்டாக இருக்குங்களா? சமைக்கிறது யாரும் நம்ம மாமா இல்லை. அவ்வளோதான். பயங்கரமாக இருக்கும். இந்த ஈரல் குழம்புக்கு தான் ஐ எம் வெயிட்டிங். ஏன்னா இது
ஈரல் வந்து நார்மலாக சாப்பிட்ருக்கேன், பட் ஈரல் மட்டும் தனியாக வச்சு குழம்பு சாப்பிட்டதில்ல, ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் கெடா கறி பாருங்கள், அஜித் வந்து நல்லா நுணுக்கி வச்சு விட்டாப்புல, செம்மையாக இருக்குது. நான் ஆரம்பிக்கிறதுல அவன் ஆரம்பிச்சிட்டானுங்க மக்களே. நம்ம போய் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்து, ஏன்னா இவ்வளோ தூரம் எடுத்துட்டோம், சாப்பிட்றப்போ வந்து கொஞ்சம் திருப்தி எடுத்தால் தான் செட் ஆகும். ஈரலுங்க, ஈரல் கறி. நல்லா தெரியுதா தெரியுதுங்க. நான் இப்போ உள்ள வர முடியாதுங்க. தொண்டை இழுத்து கட்டிட்டு வருவாங்கல்ல. நீ ஒரு பூ மேக்ஸ் பேர் புதுசா அஜித் குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஈரல் கறி வேற லெவல். அல்ல உளுந்துச்சா? அது இல்ல கெடா கறி. இதான் ஃப்ரெண்ட்ஸ் கூமாப்பட்டி வேற லெவலு. உண்மையிலே மாமா சொல்கிறப்ப என்ன சொன்னார்னா, கடாய்க்கு வந்து காய் அடிக்கல, நம்ம பக்கம் வந்து கடை வெட்டுற சொன்னாலே வந்து அந்த கடைக்கு வந்து காய் அடிக்க மாட்டோம், அப்படியே இது பண்ணி கொடுப்பாங்க. காய் அடிக்கணும்னா அவ்வளோ மோட்சி அடிக்குது, அந்த குழம்பு வந்து மோட்சி அடிக்கிற மாதிரி இருக்குங்க. எங்கள் இறல் சமைக்குமா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் புளிவோடு அந்த ஒரு வாசமே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது, நம்பவே முடியல. நான் கூட மோட்சி அடிக்க நினச்சா சுத்தமாக அந்த எதுவுமே இல்லைங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. சமைச்சதை பார்த்துருப்பீங்க, பெருசாக அது இதெல்லாம் போடல. வெங்காயம் எண்ணெய் ஊற்றினாங்க, கடுகு போட்டாங்க, மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறியை போட்டோம், மஞ்சள் பொடியை போட்டோம். அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வறுத்த மசாலா இருக்குல்லங்க, அது போட்டு சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சோம். அவ்வளோதான், வேலையே முடிஞ்சுது. செம்ம. சாப்பிட்டு அப்புறம் மீட் பண்ணுற மாதிரில மாப்பிள்ள டேஸ்ட் எப்படி மாப்பிள்ள இருக்குது? ஓகேவா? வேற லெவலுங்க. ஓகேவா? வேற லெவல், உண்மையுமே வேற லெவல். வீடியோக்காக இல்லை, சூப்பராக இருக்குது. டேஸ்ட் ஓகேனா ஓகே. செம்ம செம்ம. ஏன் மாப்பிள்ள நீ எதுவும் சொல்ல? கெடா தோல் உரிச்சு, கறி வெட்டி, சமைச்சு, குளிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக மாப்பிள்ள சாப்பிடுங்க. மாப்பிள்ள சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குதுங்களா? ஆமாம், நல்லா தான் இருக்குது. ஓகே, ஏன்னா அதுக்குள்ளே புழங்கிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி தடுத்தட்டு மாதிரி பச்சை வாசம். கரெக்ட். ஓகேங்க மக்களே, பார்த்தாலே தெரியும் வேறு லெவலு. காலையில் சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலாக இன்னும் கிடா விருந்து ஆரம்பிக்கலை. இது வந்து நம்ம காலையில் முதல்ல வந்த கெஸ்ட்டுக்கு செஞ்சது, சரிங்களா? இதுக்கப்புறம் தான் மத்தியானம் தான் கிடா விருந்தே ஆரம்பம். மாப்பிள்ள ரைட், அருமையான சாப்பிட்ற மாப்பிள்ள. ஓகே. ஆக்சுவலாக பாருங்கள், இந்த கறி வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது, ஓகேங்களா? கோழிக்கறி ரெடி ஆகிட்டு இருக்குது. அப்புறம் வந்து தலைக்கறி, அப்புறம் நம்ம அந்த சூப்பில் மேட்டரில் இருக்கலாம், அதெல்லாம் வந்து நம்ம டேபிளில் போட்டு சாப்பிடும் போது தான் சாப்பிட்றோம், ஓகேங்களா? ஸ்பெஷலாக ரெடி பண்ணி ரைட்டுங்க, கவனிக்கணும் இல்லை? ரைட்டுங்க மாப்பிள்ள, பேசுங்க மாப்பிள்ள. சொல்ல வேண்டியதாங்க. அடுத்து புது மாப்பிள்ளை இவர் தானுங்க. ஸோ மக்கள்ஸ், இப்போ மார்னிங் சாப்பிட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஜஸ்ட்டு மார்னிங் சாப்பிட இதுக்காக. விருந்து வந்து மத்தியானம் தான், ஓகேங்களா? மத்தியானம் நல்லா சம்முன்னு சாப்பிடுவோம். ஆனால் இதுவே உண்மையாலுமே சொல்கிறேன், சாப்பிட முடியாமல் சாப்பிட்டேன். ரொம்ப நிறையா குவான்டிட்டி வச்சிட்டாங்க. ஓவரால் சாட்டிஸ்ஃபைட் மக்களே. சாப்பிட்டோம். போடு பேராண்டி, நீங்கள் வெத்தலையே. ரைட்டு பேராண்டி. யாரு மக்களை, வெத்தலை. இது வந்து வெட்டுப்பாக்கு, சரிங்களா? அப்புறம் அது இல்லை பிடிக்காதவங்களுக்கு நிஜாம் பாக்கு. ரைட்டு. களிப்பாக்கு, வெட்டுப்பாக்குங்கிறது வேற. ஓ, இது களிப்பாக்கா? களிப்பாக்கு. ஓகே ஓகே. வெத்தலை பாருங்க, முரட்டு வெத்தலையாக இருக்குது. ரைட்டு. இந்த வெத்தலையில் என்ன பண்ணணும்னா, மாப்பிள்ள இந்த பாக்கு களிப்பாக்கே வைங்க. நேச்சுரல் சார் பார்த்து அந்த இடத்துல மாப்பிள்ளைக்கு தவறிக்கிட்டே இருக்குது. நேரங்கால உங்களுக்குன்னு கொஞ்சம் பார்த்து. மாப்பிள்ளை எதுக்கு எத்தனை? ஒன்று வைங்க போதும். ஒன்று போதும். ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்க்கலான்னு பார்த்தேன். வேண்டாங்க மாப்பிள்ள, லைட்டாக சுண்ணாம்பு லைட்டாக வைங்க போதும். ஓகே மாப்பிள்ள. ஆமாம், வாய் பண்ணாது. இல்லை வேணாம் மாப்பிள்ள, அது வேணாம். என்னப்பா பீடா போடுறீங்க?
வாங்கி கொடுத்தீங்கன்னா எல்லாம் போட்டு பண்ண மாட்டீங்களே, கவனிக்கலையே மாப்பிள்ள. மக்களே பார்த்தீங்களா இல்லையா, ஜம்முன்னு வந்துச்சு. மாமா ஒன்று சொல்கிறாரு இங்கே மாப்பிள்ளை சொன்னாலங்க, இல்லை வெள்ளூத்து பெருமா கோயில்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை லவ் மேரேஜ் நடந்ததாக ஒரு கோயில் சொன்னாப்பில்ல இல்லைங்க. அந்த கோயில் வந்து 800 ஆண்டுகள் பழமையான கோயிலாக மாமா நிறையா சொன்னாப்புல, ரொம்ப சூப்பராக இருக்கும்ல, போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள்ளை சொன்னது நிறைவேற்றுறோம். ஆரம்பத்துலேருந்து பொண்ணை தூக்குறதுலேருந்து ஏடிஎம் பாசன் போட்ட மாதிரி கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி அதோட விளாக்கை எடுக்கிறோம். சூப்பர் மக்களே, கோழிக்கு வேறு லெவல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, சாப்பாடு ரெடி. அவ்வளோதான் மக்களே, எங்களுக்கு கோழி கறி ரெடி. நேரங்கள் கழித்து ரைட்டு. தனபால் மணியகுல காமிட்டன் மாமா எப்படி இருக்குதுங்க? நல்லா இருக்கா டேஸ்ட்டு? ஓகே மக்கள், அவ்வளோதான். இதுதான் விருந்து சரிங்களா. சாப்பாடு, அப்புறம் வந்து ஆட்டுக்கறி, தலைக்கறி, அதுக்கப்புறம் கோழிக்கறி. கரெக்ட், இது தலைக்கறி, இது ஆட்டுக்கறி, இது கோழிக்கறி வித் முட்டை. ரைட்டு. குடல் தலைக்கறி ரெண்டு ஒன்றா தானே விட்டுருப்பீங்க? அப்படி தான் போடுவாங்க. தலைக்கறி தனியாவா? ஓ, நல்லா இருக்குங்களா? ஓகே ஆமாம், ஓகே. இங்கே பாருங்க மக்களே, அது நல்லா இருக்குதா? டேஸ்ட் நல்லா இருக்குதுங்களா? மக்கள், அடுத்த கட்டமாக கிளம்பியாச்சு. நம்ம தனபால் மணி உல மாம்ஸோட பேரே வந்து அப்படி தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து மாம்ஸ் ரொம்ப காலமாக ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி மாம நம்பர் சேவ் பண்ணது இன்னும் அப்படியே வச்சுருக்கிறேன். நம்ம விஜய் மாப்பிள்ளை. போகலாம் மாப்பிள்ள? ரைட்டு. அப்படி சின்ன ஒரு ரவுண்ட்ஸு போகலாம். பார்த்து அவ்வளோதான் மக்களே, வந்தோமா, ஜாலியாக சாப்பிட்டோமா, வயிற்றுக்கு நல்லா சாப்பிட்டோமா, அதுக்கப்புறம் அப்படியே தெரிஞ்ச மாமா மச்சன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்குறோமா, என்ஜாய் பண்ணுறோமா, இதுவே சந்தோஷம் தான் மக்கள். அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்க, எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. மாமா அப்புறமேல வந்து வாய்க்கால் ஒரு குளிக்கலாம். கல்லம்பாளையம் வந்து வாய்க்கால் குளிச்சதே இல்லை. இங்கே பாருங்க மக்களே, செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க பிடிச்சுங்க. தண்ணி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகே மாமா போகலாம். நீ குளிக்கலையா மாப்பிள்ள? அப்புறமேல வந்து குளிக்கலாம். ஓகேவா? வந்து விட்டோம் புளியம்பட்டி ஊருக்கால. இங்கெல்லாம் பாருங்கள் மகளே, எல்லாம் விவசாயம் எல்லாமே வந்து கரும்பு, நெல் எல்லாமே பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே வந்து வாய்க்கால் தண்ணி வருதில்ல, அந்த காரணத்தினால. ஓ அங்கேயா? நல்லா இருக்கு, செமையாக இருக்கு. இங்கே பாருங்க மகளே, ஒரு வீட்டுக்கு போகிற வழி பாருங்களேன் இருக்குன்னு சொல்லி பச்சை பசலேன்னு. இங்கே தான் ஒரு கோவில், பசுமை பூங்காவுக்கு நடுவில். ஓ வாவ், செமையா மகளே, செமையான ஏரியாங்க. இவர் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்களேன். மாமா வணக்கம். ஃபைனலி மக்களே, ஃபைண்டு மெட்டான் மாமா, பூலாம்பட்டி மாப்பிள்ளை. ஓகே மாமா. மக்கள் இங்கே பாருங்க மக்களே, இப்படி ஒரு அழகிய இது ஒன்று போயிட்டுருக்கு, சின்ன வாய்க்கா. என்ன மாமா வளர்த்தக்கூடாதா? இப்படியெல்லாம் எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இப்படி இருந்ததுன்னா நான் வாத்து குஞ்சு வாங்கி விட்டுருப்பேன். வாத்து பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். ரைட், ரெடி ஆகிட்டார். தமிழரின் பாரம்பரியம் வேஷ்டி. ஆமாம் மக்களை யோசிப்பீங்க, மக்களை யோசிப்பீங்க, என்னடா பேர் மேட்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. மாமாவுடைய ஒரிஜினல் பேர் வந்து அதாவது பிறந்தவர்கள் அப்பா அம்மா வச்ச பேர் சதீஷ்குமாருங்க. அவருக்கு அவராகவே அவருடைய வாழ்வியலுக்கு ஏற்ற பேர் வந்து அவராக வச்ச பேர் மேட்டான் டெக்னாலஜிஸ், மேட்டான் சாஃப்ட்வேர். நீங்கள் போயிட்டு கூகுளில் போயிட்டு மேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பாருங்க, வரும். போகலாமா? வெரி சிம்பிள், அவ்வளோதான். நன்றிங்க அம்மா. இதை விட என்ன வேணும்? இதுதான் நல்லது, உடம்புக்கு சத்தான பொருள், சூப்பரான சாமான். ரெட்டைப்பழம்
வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. ஏன் அவ்வளோ நாள் எக்ஸ்பீரி ஆகிட்டேங்க. கஷ்டப்படமா இருக்குது சாப்பிட்டு வயிறு ரெட்டைப்பழம் சாப்பிட்டா ரெட்டை குழந்தை வரக்குன்னு சொல்லி ஒரு டாக் இருக்குது. பட் நம்மளும் எக்ஸ்பீரி ஆகிட்டோன்னு பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, அழகிய ஒரு சோலைவனத்துக்குள் இருக்கிறாரு. இது இது சம்மர் சீசனில் கொஞ்சம் ட்ரை ஆகாமா? வாக்கியத்தில் ட்ரை ஆயிரும். தன்னாலக்கா கெஸ்ட் ஹவுஸ். ஆமா, கெஸ்ட் ஹவுஸ், அதாவது ஹவுஸ் மாதிரி ரெஸ்ட் ஹவுஸ். மக்களே, ஃபைனலி வந்து விட்டோம். காலையில் அந்த பேக்கரி, இப்போ இந்த பேக்கரி. மாமா பத்தாது, ஒரு சினிமா உங்களை பற்றி நிறைய புகழ்ந்து வச்சிருக்காமா, நிறைய கண்டென்ட் கொடுக்கணுமாமா. வாரி பேக்ஸ். ஓகே மக்களே, ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் அடிக்கிறோம். ஓகேங்களா? கௌதம் டாக்டர் தான் வந்து நோ செவனப்பு, நோ சுகரு, நோ ஆயில். அது வாரி பேக்கில் கட்டியும் வாங்காது. ஆமா சரி. ஏன் இல்லை, அதான் சொல்கிறேன். கெடாக்கறி சாப்பிட்டு இந்த மாதிரி குடிக்க நல்லா இருக்கு. இது பன்னீர் சோடா மக்களே, ஓரளவு கொஞ்சம் செரிமானத்தை கொடுக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? பார்த்துட்டே இருக்காரு, பேஸ் கட்டி எப்படி வருது. ஓகே, நல்லா இருக்கு மக்களே. சூப்பராக இருக்கு. ரைட்டா ஜம்மன் இருக்கு. ஏங்க மக்களே, பயம்புள்ள திருப்பூர்ல இருக்குது. இது நான் வரைக்கும் பன்னீர் சோடா குடிச்சதே இல்லையா? செவனப்பழம் தான் குடிச்சிங்க. இதுக்கு மேலே இதுதான் குடிப்பீங்க? இதுக்கு மேலே இது தானே பச்சு யூஸ் பண்ணுவீங்க? இதுக்கு மேலே டேஸ்ட் நல்லா ஓடிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இருந்தாலும் பிடிக்கல, ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா? ஆமாம், சாப்பிட்டு இதுக்கு அடிக்கிற மாதிரி இருக்கு. பன்னீர் சோடா நல்லா இருக்கு. இதுக்கு கலர் மிக்சிங் இல்லை மாப்பிள்ள, அதனால உடம்புக்கு கெடுதல். அந்த அளவுக்கு கெடுதல் இல்லை. இது கெடுதல் தான், சோடா கெடுதல் தான், அந்த அளவுக்கு இல்லை. ஆமாம் கண்டிப்பாக நல்லா இருக்கு. டேஸ்ட் பயங்கரம். மக்களை இங்கே பாருங்க, மேட்டான் மாமா வந்து சரவண வீட்டு கெடா பொங்கலுக்கு 2 லிட்டர் மேராண்டா 2 லிட்டர் செவனப் வாங்குறாரு. மாம்ஸ் எப்படி இருக்கு? சாப்பாடு அருமையா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, சரவணன் இவங்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, சந்தோஷம். ஓகே மாமா, நீங்களும் வந்திருக்கீங்க ஊர்ல இருந்து. ஆமாம், சந்தோஷம். நான் அப்படியே சாப்பிட்டோம்மா, சாப்பிட்டு வாங்க. ஓகே மக்களே, அடுத்து பாருங்கள் மக்களே, மழை வந்துருச்சு. பரவாயில்ல, லைட்டாக தூறுது. மக்கள் அடுத்த கட்டமாக அப்படியே கார் எடுத்துக்கிட்டு அப்பளை வந்து சூரியமலையை நோக்கி. ஆமாம், சூரியமலையை நோக்கி. அப்பளை நானும் சரவணன் வந்து இங்கே கூட ஒரு ரோடு அதுக்குள்ளே போயிருப்பான். ஆமாம், அங்கே சூரியமலை போய்ட்டு வந்துடலாம். காட்டுக்காரங்க சண்டைக்கு வராத அளவுக்கு நம்ம போவோம், திரும்பி ஓடி வந்துடுவோம். ரைட்டு மக்கள் சார், அங்கே பாருங்கள், அந்த மலையை நோக்கி தான் செல்கிறோம். போகலாமாம்மா? போகலாம். ஓகே, பிரச்சனை இல்லை. ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். ஓகே, பார்டர் தாண்டா தான் பிரச்சனை. பார்டர் தாண்டாத வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் சூரியகிரி மலை. நான் சொன்னல, நம்ம மாப்பிளுடைய ஊர் இந்த மலைக்கு அடிவாரம். சூரியகிரினா சமஸ்கிருதம், தமிழில் சூரியமலை. சூரியங்கிறது சமஸ்கிருதம் தான். அப்புறம் அதனால சங்ககிரி, அதெல்லாம் கிரிகிரின்னு வரும் மலைக்கு பேர். இல்லை, எல்லாமே அந்த இது மலைக்கு பேர் வந்து கிரிகிரின்னு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பழசு. அந்த அதனால அந்த டேப் ஆங்கிள் வந்து நல்ல ஒரு வேல் மாதிரி தெரியும். கண்டிப்பாக இங்கிருந்து பார்த்தா மட்டும் அது காலையில். ஆனால் இதே எடப்பாடி பக்கமாக இருந்தோ இல்லை வேற பக்கம் பார்த்தாலும் அந்த ஒரு முருகனோட வேல் மாதிரி தெரியாது. ஆமாங்க. ஓ, அந்த முன்னாடி அந்த இது சொல்கிறீங்க, இந்த கூமாச்சியாக இருக்கிறது. ஏன்னா நம்ம கீழே போகும்போது முன்னாடி பார்த்து வந்துடும். அங்கிருந்து பார்க்கும்போது அந்த மேலே இருக்கிற உச்சி தெரியும். ஆனால் ஸ்ட்ரைட்டாக அந்த உச்சிக்கு இடம் இல்லை. இந்த பெருமா கோயிலில் பூஜை பண்ணுற அன்னைக்கு மேலே போய் தீபம் வைப்பாங்க, கார்த்திகை தீபம். அந்த உச்சி இல்லைங்களா? ஆமாம், நான் இன்னும் ஒரு தடவை கூட ஏறினதில்லை. இதில் வேணால் குழந்தையா இருக்கும்போது ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கும்போது ஒரு 5 தடவை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அவன் ராஜ் இருக்கான்ல, அவனா அந்த மலைக்கு அந்த பக்கம் சுற்றி கூட்டிகிட்டு போவான். அது போகலாம். ஆனால் எப்படி ஒரு 2 hours இருக்குது ட்ராவல். இங்கே அனிமல்ஸ்லாம் இது இல்லையா? அனிமல்ஸ் பெருசாக இல்லை. அனிமல்ஸ்னால்
சிறுத்தையோ புளியோ இல்லை, அதாவது நரி இருக்குன்னா நான் மான்லாம் இல்லைங்களா? மான் ஏதோ கொண்டாந்து விட்டுன்னு சொன்னாங்க. ஒரு 4 என்னமோ வளர்த்துருக்கு கொஞ்சம் கவர்மெண்ட்ல இருந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்னால கொண்டாந்து விட்டுருப்பாங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் வேலையெல்லாம் போட்டிருந்தாங்க. மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, நடைமுறை வேற மாதிரி இருக்கும்ல. காலையில சூரியன் அந்த மலை மேல வர்றப்ப செம்மையா இருக்கும். சூப்பரா இங்க இருந்து பாரு, அந்த ஏரியாவே பாரு, எல்லாம் ரொம்ப பள்ளமா இருக்கு. அதான் மக்கள் சாமாங்க. இப்போ நம்ம அந்த சரவணோடைய ஊர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பாருங்க, அதெல்லாமே அங்கே பள்ளம் இருக்கல. இந்த இடம் நம்ம நின்றுட்டு இருக்கிறதா மேடு. ஸோ மாமாவுடைய பழைய வீடு இங்கே தான். ஸோ அதனால தான் மாமாவுக்கு பேர் மேட்டான், அவரே வச்சுக்கிட்டாரு. மேடு கூட்டலான். மேடு கூட்டலான். ராமர் இப்படிதான். ஓ, மேடு கூட்டலான். இல்ல, மேடு கூட்டல் ஊர் மேட்டூருங்கிறாங்கல்ல. ஓகே ஓகே ஓகே. ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஓகே சிறப்பு. ஓகே சிறப்பு. அது இன்னும் நல்லா இருக்கு மாப்ள. இன்னும் இதுக்குள்ள இன்னும் போனோம்னா கொஞ்சம் எல்லாம் கிரைனைட் வித்துட்டாங்க. ஒரு ஆமா, இதெல்லாமே நிறைய 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மண் வைக்கிறது, கல் வைக்கிறதெல்லாம் கிடையாது. பியூர் மக்களுக்கு வந்து இந்த கடலக்காய் அப்புறம் இந்த மாதிரி விவசாயம் மட்டும் தான் அவ்வளவுதான். கூப்பிட்டா எங்க போன வரமானு 1 வரமானு உன்னால அந்த ஊர்ல யாரும் இருக்க சொல்றான். நாட்டு மாடு எல்லாம் நாட்டு மாடு நிறைய வச்சிருக்காங்க மாப்ள. ஏன்னா இங்க வந்து நம்ம பசுமாட்டோட நாட்டு மாடு அதிகமா இருக்கும். அதுவும் இல்லாம பால் ஊத்துறாங்க. ஐ மீன் ஃபாரின் மாட்டை விட நாட்டு மாடு, கலப்பின மாட்டை விட நம்ம சுத்தமா. மாவீரன் சின்னமணி கவுண்டர் இடம் எதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இங்கதான் அவர் பிறந்து வளர்ந்துட்டு இருந்தான்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இவருதாங்க அந்த சின்னமணி. இந்த காலையில இருந்து அடக்கி இப்பதான் கொண்டு போய் அதுக்கு தண்ணி கட்டுறாரு. இது எல்லா காலையுமே இவரு ஜல்லிக்கட்டுல அடக்கி புடிச்சிட்டு வந்த மாடுங்க. இவரு குமாவடி சொல்ற மாதிரி ஜல்லிக்கட்டு தான் இவருதான் ஜல்லிக்கட்டு. சின்னமணி தான் பாத்துக்கோங்க. பரவாயில்ல, நாட்டு மாடுலாம் வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது பாக்குறதுக்கு. கேக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாரு. போயிட்டாக்குறா அவர் காடு அங்க உள்ள இருக்கு. ஆனா பார்க்க கரடமா இருந்தாலும் உள்ள அங்க நிறைய வீடுகள் இருக்கு. கண்டிப்பா இல்ல, அது என்னன்னா இங்க வில்லேஜ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா பக்கத்துல வீடு இருந்தா ஃபைட் வந்துருங்க. எல்லாம் செப்பரேட்டாவே தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் கூட ஆடு மாடு கோழி இந்த மாதிரி நாய் ஒரு குறைஞ்சது 2-3 வச்சிருப்பாங்க. அதனால பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாமல் ஏதாவது சவுண்டு கேட்டுச்சுன்னா டக்குன்னு அப்படிம்பாங்க. அது வில்லேஜில் இருக்கிற நடைமுறை. இதே சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீ ஒட்டின மாதிரி கொஞ்சம் எரசல் சவுண்டு, அந்த வண்டி கார் அது எடப்பாடி போலாங்களா? எடப்பாடி போகலாம். ஜூஸ் குடி கூப்பிட்டா நீங்கள் எடப்பாடி எடப்பாடி இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர். ஓகே ஓகே. ஆக்சுவலாக அந்த சூரியமலைன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும்தான். இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொடர்ச்சி ஒரு கரடா வந்து போயிட்டே தான் இருக்குது. மக்கள் இங்கே பாருங்க மக்களே, இந்த மாதிரி காட்டிலையும் இப்போல்லாம் பாருங்கள் லேட்டஸ்ட்டு சொட்டு நீர் பாசனத்தை போட்டு வெண்டங்காய் போட்டிருக்காங்க பாருங்கள். வெண்டங்காய் செடி போட்டிருக்காங்க. அங்கே வந்து வயல் அடிச்சிருக்கிறாங்க. நெல் நடவு நட்டுருக்குறாங்க பாருங்கள். அங்கங்கே காட்டுக்குள்ள வீடுகள் அப்படியே பாருங்கள். சூரியமலை இங்கே பாருங்கள் மக்கள். இந்த ஒரு பார்க்க தான் ட்ரையான பிளேஸு. இன்னும் இன்ஜின் வச்சு தான் இறக்கிறாங்க. இவங்களுக்குலாம் என்ன கரண்ட் சோர்ஸு ரெடி பண்ணல போல். தண்ணி பாருங்கள் மக்களே, கிணத்துல பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். சுற்றிலும் பாருங்கள் பாம்பேரி பாருங்கள் எப்படி கற்களை வச்சு எப்படி கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். சிறப்பு மக்களே, சூரியமலைக்கு பக்கத்தில் அடிவாரத்திலேயே வந்து விட்டோம். செம்மண் பாரு எப்படி இருக்குன்னு. அங்கங்கே வீடுங்க, தனித்தனியாக காட்டுக்கால் இருக்காங்க. ஃபுல்லாக மண் அள்ளியிருக்காங்க. அதான். ஓகே மக்கள், இங்கே பாருங்க வெள்ளூத்து பெருமாள் கோயில் ஃபுல் அண்ட் ஃபுல். என்னங்கம்மா இங்கே? அங்கேயா? அரசராமணி பேரூராட்சிங்க, தெரியுதுங்களா? அரசராமணி பேரூராட்சி, சேலம் மாவட்டம், வெள்ளூத்து பெருமாள் கோயில் இருக்கிறோம். ஃபுல்லாக பாருங்கள் நேச்சுரலாக இருக்குது. நிறைய மரங்கள். இதுதான் அப்படியே கோயில். மாமா அப்படியே உள்ளே போகாமல் வெளியே மட்டும் நின்று இப்படி காமிச்சு வரேன். நம்ம கறி சாப்பிட்டதுனால உள்ள கோயிலுக்குள்ளே வேண்டாம். வெளியே மட்டும் இப்படி அவுட்ரு போயிட்டுட்டா வாங்க, போயிடலாம் வாங்க. உள்ளுக்குள்ளே வேண்டாம். ஓகே ஓகே மக்களே, இங்கே பாருங்கள் மாமா. ஓகே மாமா, தான் காமிச்சிட்டு போகிறேன். அந்த கோமாதா ப்ளஸ் வந்து பெருமாள் சூப்பர். இங்கெல்லாம் பாருங்கள் கருடன் சில குதிரை. இவர் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். மக்களே தெரிகிறதா? ஓகே ஓகே ஓகே. உள்ள அந்த கோவில் பாருங்கள் ரொம்ப பழமையாக நிறைய தூண்களோட. பெருமாள் வந்து ஸ்ரீதேவி பூதேவி 2 பேர்த்து கூட இருக்க மாதிரி. செம்ம அருமை நல்லா இருக்குது. இங்கே வந்து ஆஞ்சநேயர் கோயில் செம்மங்க. இது வந்து மண்டபம் போல். சரஸ்வதி 3 பேர் இருப்பாங்களே, கல்வியா வீரமா செல்வமா 3 பேர். சரஸ்வதி, லட்சுமி, இன்னொன்று வந்து இன்னொருத்தருக்கு அது தெரில.
ஆமாம், இது எவ்வளோ வருஷம் பழமை இருக்கும் கோயில்? கோயில் அட்லீஸ்ட் ஒரு 200 இருக்கலாம். 200. இங்கே பாருங்க எத்தனை ஹார்டின் போட்டு வச்சுருக்காங்க. வச்ச கோயில் தான். ஓகே ஓகே. இது ஒரு தப்பு பண்ணுறாங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணுறது கொஞ்சம் இல்லை அது இதில் ஐல வீண் எழுதி வைக்கிறது, கண்டகரமாக எழுதி வைக்கிறதெல்லாம் கோயில் வந்து இந்த மாதிரி பண்ணுறது. இதெல்லாம் இந்த ஏரியா பசங்களா? அவங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்க. பாதி பேர் நம்ம பங்காளி, பாதி பேர் பங்காளி. மீதியெல்லாம் மாமச்சனை. ஓகே ஓகே. அப்புறம் எல்லாம் இந்த இதெல்லாம் இவங்கெல்லாம் மலைக்காட்டுக்காரங்களா? இவங்க எல்லாமே மலைக்காட்டுக்காரங்க, எல்லாம் அங்கே கல்லம்பலத்துலேருந்து வந்தது தான். ஓ அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. சிறப்பு சிறப்பு. ரெண்டு ஒருத்தர் தெரிய மாட்டேங்குது. அவர் நடேசன் சொல்லுவாங்க, அவர் தானே அந்த கார்னர் போட்டோம். உண்மையாலுமே சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இந்த மரம் தான் என்ன மரம்னு தெரியல. இந்த மரத்தினுடைய காய் தான் மாப்பிள்ளை சொன்ன மாதிரி ஸ்டார் ஃப்ரூட் மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப பெரிய பெரிய இந்த இந்த இலக மஞ்சு மரம் இருக்குது இல்லைங்க. உலக மஞ்சா இலக மஞ்சோ? இல்லை அதான் அந்த மாதிரி. இது ஏதோ கோயில் மரம் தான். அதான் மூலிகை மெடிசன் மருந்து சம்மந்தப்பட்ட மரம், அதாவது இதுதான் கோயிலுக்கு வைப்பாங்க. ஓகே. அவங்க ரீசனபிளாக தான் வச்சுருப்பாங்க. ஆட்டோமேட்டிக் நேச்சுரலாக வந்தது இல்லை. ஓகே. இப்போ எப்படி சிவன் கோயில் அந்த வில்லும் மரம் வைக்கிறாங்கல்ல, ஆமாம், அப்படி போல் இது வைக்கிறது தான். இது ஏதோ ஒரு பர்பஸாக இருக்கும். மாப்பிள்ளை நவப்பழம் மரம் இருந்தது. நவப்பழ மரம் இது இல்லை. அப்போ இது நவப்பழ மரம் இல்லை. நவப்பழ மரம் இல்லை. அதான் அந்த காய் தான் பாருங்க, வித்தியாசமாக இருக்கு பாருங்க. நான் அதை வந்தோடனே பார்த்தேன். நவப்பழ மரம் மாதிரியே மரம் இல்லை. நவப்பழ மரம் இங்கே இருந்தது காணும். பிடிச்சிருக்குது பாருங்க. நிறைய பேர் வந்துட்டாங்க. உரம்பரை சிறப்பு. அடுத்து நம்மளும் சாப்பிடலாம். நாளைக்கு காலையில் மக்கள் இங்கே வாருங்க மக்களே. செம மக்களே. இப்போ தான் நம்ம ஒரிஜினல் கெடா பொங்கல் உட்காந்துருக்குறோம். அப்படியே பசங்களுக்கு ஷேர் பண்ணாங்க மாப்பிள்ளை. ரைட்டு, சாப்பிடுங்க, பரவாயில்ல சாப்பிடுங்க. ஓகே சிறப்பு. நம்ம காலைல சொன்ன சூப் எலும்பு 3 வச்சாங்க நம்ம மாப்பிள்ளைகள். ஐயோ இதில் சூப்பருக்கு ஒன்றுமே இல்லை மாப்பிள்ளை. சூப் எலும்புல சூப்பருக்கு ஒன்றுமே இல்லைம்மா. இந்த பக்கம் பரவாயில்ல மாப்பிள்ளை சாப்பிடுங்க. அவ்வளோ பரவாயில்ல சாப்பிடுங்க. சரி ஓகே. நான் ரொம்ப காலையில் ஆர்வமாக இருந்தேன். கையெடுங்க. இலை மேலே இலை போட்டு சாப்பிடுங்க. அப்படியா? இலை மேலே இலை போட்டு சாப்பிடக்கூடாதாம்மா? எனக்கு இந்த விஷயம் எனக்கு தான் தெரியும். வேற மாதிரி சூப்பலியா? புரியுது. ஆஹா வேற மாதிரிங்க. மகளே புதுசாக எதுவும் சொல்ல தேவையில்லை. காலையிலே சொன்னேன், வேறு லெவல் இருந்துச்சு. அடிஷனலாக கோழிக்கறி, உடல் கறி மட்டும் தீர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வைக்கல. பரவாயில்ல, நம்ம லேட் ஆகிடுச்சு மக்கள். தாங்களா போயிட்டு மேட்டான் அம்மாவோட போய் சொல்ல சுற்றி அடிச்சுட்டு வரங்காட்டி லேட் ஆகி போச்சு. ஈவினிங் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு எல்லாம் வெந்தே போச்சு, எல்லாம் உருகியே போச்சு. ஓகேக்கா, நன்றி. மேலும் ஓகே நன்றி மக்களே. வாருங்க மக்களே, சூப் எலும்பாக கொண்டாந்து வச்சிருச்சு அக்கா. செம்ம. வேற மாதிரி. மக்கள் வீடியோவை முடிக்கலாம்னு பார்த்தேன். சரி மாப்பிள்ளை கூட்டம் வந்து மாப்பிள்ளை அந்த பேக்கரிக்கு போயிட்டு போகலாம். நாங்கள் காலையில் டீ குடித்தோம், செமையாக இருந்துச்சு. அந்த டீ டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் திரும்பி அண்ணன் கடையை தேடி வந்திருக்கிறேன் நான். இல்லைன்னா நான் அப்படியே இல்லை மாப்பிள்ளை கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருப்பேன். சரி டீ குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பூபதி மாப்பிள்ளை, சரவண மாப்பிள்ளை, நம்ம கதாநாயகன். ஐயா போதுங்க, ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு கதாநாயகன் இல்லை மக்களே. நாங்கள் மட்டும் வந்தோம், திடீர்னு பார்த்தா மேட்டான் மாமா வந்து இறங்கிட்டாரு. சேர்ஸ் மக்களே. உருவம் தெரியுதா? ஆமாம், ஐயோ சாமி. ஓகே போதும். ஏன்னா போச்சுமா அதுக்கு மேலே
பாரு கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா கூட வந்து வேற ஒரு வீடியோ தூக்கி போட்டு கமெண்ட் பண்ணுவான். தனியாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அங்கிருந்து கமெண்ட் அடிக்கிறேன். சிறப்பு மக்களே, அருமை. ஆமாம், பாய் மாமா. பாய் பாய். ஓகே அப்பல பாய். மாப்பிள்ள உங்க பேரை சொல்லிருங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல யார் வரும்னு கேட்பாங்க. என்னதான் யாரும் கேட்க மாட்டாங்க. சொல்லிருங்க. அது ஒரு ஒண்ணாதீங்க. அவர் பேரு பேரா? ஆமா, என் பேரு பேருதான். இல்லை, இன்ஸ்டா செலிபிரிட்டி புல்லட் விஜய். மேல் பிகம் காடா. சிறப்பாக முடிஞ்சு மக்களே. காலையில் வந்தோம், ஈவினிங் முடிஞ்சு. பாய்.